ஸ்ரீ ஜெகதம்பகாயை நமக. வாசிங்க. தனம் மே விபுலம் கேஹே பாத்ராணி விவிதானி ச மந்திரம் சுந்தரம் ச ஏதத் கஹ அஸ்ய ஸ்வாமி பவிஷ்யதி. ஓகே. ஸோ இப்போ வியாசரோட புலம்பல் தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஒரு கல்விங்க பறவை, 2 கல்விங்க பறவையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆணு பெண்ணுமா இருக்கா. அதனால இவருக்கு நம்மளுக்கு குழந்தை இருந்தால் தானே நம்மளை கடத்துவா. இப்போ இந்த இதுகளுக்கெல்லாம் இந்த பேரன் வருவானா, இவாளை கடத்தி விடுவானா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் பிள்ளையெல்லாம் பண்ணுவானா எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரா. அப்போது மிருத்யுகாலே அப்படி போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் நம்ம. சாகரோச்ச பூமிஷையாகதாகன்னு எனது ஷாக்காடு வந்தாச்சு, பூமியில் கடத்த போகிற அந்த டைமில் கூட மனசில் சிந்தனை வந்து ரொம்ப அந்த புத்திரன் இல்லைன்னா அந்த கஷ்டம் இருக்குமே. ஸோ என்ன யோசிப்பேன் நான், மனசா சிந்தாம்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில். மனசில் என்ன யோசிக்கிறான் அவன் சாகிற நேரத்தில், தனமே விபுலம் கேக, எங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது, இந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு குழந்தை வேண்டாமா இல்லையா. விபுலம் தனம் கேஹே வீட்டில் இருக்குது. பாத்திராணி விவிதாஞ்ச, ஏகப்பட்ட பாத்திரம் பண்டம் எல்லாம் இருக்குது. மந்திரம் சுந்தரம் ச ஏத்தத்து, இந்த வீடாக அவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெரிய பேலஸான வீடு கட்டியிருக்கேன் நான். ஸோ சுந்தரம் மந்திரம் அப்படி ஒரு வீடை கட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏத்தத்து கக அஸ்ய சுவாமி பவிஷ்யதி, எனக்கு பிள்ளை இல்லாட்ட யார் இதுக்கு சொந்தக்காரன் ஆவன், இப்போ நான் போகிறேனே அப்படின்னு மனசு வருத்தப்படுறதான் அவனுக்கு. கக அந்த போட்டால் அந்த பக்கம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சயே தத் கக அஸ்ய मृत्युकाले मनस्तस्य दुःखेन भ्रमते यतः अतः अस्य दुर्गतिः नूनं भ्रान्तचित्तस्य सर्वदा. ஸோ துக்கேன மனசு வந்து அவனுடைய தசிய மனக, அவனுடைய மனசு துக்கத்திலேயே பிரமத்தை அப்படியே துக்கத்திலேயே சுழன்னுருக்கு. கடைசி காலத்தில் கூட பகவானை நினைக்கல, சந்தோஷம் இல்லை, துக்கத்தில் அவனுடைய மிருத்யு மரண சமயத்தில் அவன் மனசு இப்படி பிரமிச்சின்னு கிடக்கு, சுற்றின்னு கிடக்கு. அத்தக அசிய துர்கதி, அவன் திருப்பி பிறக்க வேண்டியதான், அவன் எங்கே சொர்க்கத்துக்கு போக போகிறான். அந்த காலே மாம்ஸ்மரதி, அப்படி என்ன நினச்சா தான் பகவான் சொல்லிட்டார், என்ன நினச்சா நீ மேலே வரலாம், நீ விஷயத்தை நினச்சா திருப்பி அதை அனுபவிக்க பூமிக்கு வரணும். ஸோ அந்த அசிய துர்கதிகி, நிச்சயமாக துர்கதி தான் ஏற்படும், திருப்பி பிறவி ஏற்படும். நூனம் நிச்சயமாக பிராந்த சித்தசிய சர்வதா, பிராந்த சித்தசின்னு இப்படி துக்கத்தில் உழலக்கூடிய அந்த மனசு அப்படி இருக்கிறதுனால அந்த மனசு அதை நினைக்கிறோச்சா அதுவாகவே அவன் பிறப்பன், அப்படி பிறக்க வேண்டிய வரும். एवं बहुविधां चिन्तां कृत्वा सत्यवती सुतः निश्वस्य बहुधा च विमनाः सम्बभूवः. பகுவிதாம் சிந்தாம், இப்படி பல சிந்தனையில் மூழ்கி சத்தியவதி சுதகா, சத்தியவதியோடு பிள்ளையாகப்பட்ட வியாசர் ஒரே கவலை, இப்படி பல நினைவுகளில் மூழ்கி நிஸ்வசிய பெருமூச்சு விட்றார், நிஸ்வாசம் பண்ணுறார், பெருமூச்சு விட்றார். பகுதாச்ச உஷ்ணம் நிஸ்வசிய, பெருமூச்சு எப்போவுமே துக்கத்தில் மூச்சு விட்றோச்சோ அது உஷ்ணமாக தான் இருக்கும். ஸோ அப்படி உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு விமனா சம்பபூவக, விமனான வருந்தி மனசெல்லாம் வருத்தத்தில் மூழ்கி அப்படி உட்காண்டிருக்காராம் வியாசர். कृत्वा मनसि निश्चयं जगाम च तपस्तप्तुं मेरुपर्वतसन्निधौ. ஸோ மனசா அத்தியர்த்தம் விசாரியா, ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்துட்டு விசாரம் பண்ணி இதை பற்றி மனசி நிச்சயம் கிருத்வா, கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறார் வியாசர். வந்து நம்ம ஒரு குழந்தைய பெற்றே தீரணுன்ட்டு ஒரு முடிவு எடுத்துடுறார் இப்போ. ஸோ நிச்சயம் மனசி கிருத்வா, மனசில் நிச்சயம் பண்ணிட்டு தபக தப்தும் ஜகாம, தபஸ் பண்ணலாம், நமக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணுங்கிறதுனால நம்ம தபஸ் பண்ணலான்ட்டு மேரு பர்வத சந்நிதவ், மேருமலைக்கு போகிறார் தபஸ் பண்ணுறதுக்கு கிளம்பி வியாசர். இப்போ சரஸ்வதி நதி தீரத்தில் இருந்தவர் மேருமலையை நோக்கி போகிறார்.
மனசா அத்தியர்த்தம். मनसा चिन्तयामास कं देवं समुपास्महे वरप्रधाननिपुणं वाञ्छितार्थप्रदं तथा. ஸோ மனசையா சிந்தையா மாசா யாரை நோக்கி தபஸ் பண்ணலாம், நமக்கு ஈஸியாக பகவான் யார் வரம் தர போகிறா அப்படின்னு மனசில் நினச்சி கம் தேவம் எந்த தேவத்தை நான் உபாசிக்கணும், பிரம்மாவை கூப்பிடணுமா, இந்திரனை தபஸ் பண்ணணுமா, விஷ்ணுவை கூப்பிடணுமா, யாரை நோக்கி தபஸ் பண்ணுறது அப்படின்னு மனசில் யோசித்து வரப்பிரதான நிபுணம் வரத்துலேயே பிரதானம் பிரதானம்னு இது கொடுக்குறது. வரம் யார் சீக்கிரம் கொடுப்பா, நிபுணர் ரொம்ப சாமர்த்தியமாக வரம் கேட்கலாம். ஒத்தட்ட யார் பிரம்மா தான் எதை கேட்டாலும் கொடுத்துருவார், ஓகேன்றார் இல்லையா. ஸோ அப்படி பண்ணலாமா, யார் வரம் பிரதானமாக யார் நல்லா தருவா வரத்தை, வாஞ்சித அர்த்தப்பிரதம் நான் நினைக்கிற காரியம் நடக்கணும். எனக்கு ஒரு குழந்தை வேணும் கேட்டால் அவள் தரத்துக்குள்ள சாமர்த்தியம் நிபுணத்துவம் இருக்கணும் அவள்கிட்ட. அப்படிப்பட்ட எந்த தெய்வத்தை நான் உபாசிக்க வேண்டும்னு மனசில் யோசிக்கிறார். இப்போ विष्णुं रुद्रं सुरेन्द्रं वा ब्रह्माणं वा दिवाकरं गणेशं कार्तिकेयं च पावकं वरुणं तथा. ஸோ எல்லா தெய்வங்களுக்கும் கண் முன்னாடி வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கார். மனசில் நிற்கிறா யாரெல்லாம், விஷ்ணுவா, ருத்ரனா, சிவனா, இல்லை இவன் இந்திரனை கும்பிடலாமா, பிரம்மாவை கும்பிடலாமா, திவாகரம் சூரியனை நோக்கி தபஸ் பண்ணலாமா, இல்லை கணேசமூர்த்தியை பண்ணலாமா, கார்த்திகேயனார் முருகனை பண்ணலாமா, பாவகம்னா புனிதப்படுத்தக்கூடிய அக்னி, பாவகம்னா அக்னிக்கு பேர். ஸோ அக்னியை நோக்கி தபஸ் பண்ணிட்டோமா, இல்லை வருணனை நோக்கி தபஸ் பண்ணிட்டா, இப்படிலாம் மனசில் யோசிச்சுட்டு இருக்கார். एवं चिन्तयतस्तस्य नारदः मुनिसत्तमः यदृच्छया आयातः वीणापाणिः समाहितः. இப்படி சிந்திச்சுட்டு இருக்கும்போதே இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நாரதர் வர்றாருங்க. முனிசத்தமக நாரதர் எங்கே தேவையோ அங்கே வந்துடுவாருங்க. ஸோ அங்கே வந்தார். எதிர்ச்சையா சம்மாயாத்தகா, எதிர்ச்சையான்னு சொன்னாலும் சுந்தரகுமார் சொல்வார், ததிச்சையாம்பர் பகவானோட சங்கல்பம் அப்படி வந்தார் அப்படின்னு எடுத்துக்கணும். எதிர்ச்சியாக நடக்கிறதுன்னா பகவத் சங்கல்பத்தினால நடக்கிறது. ஸோ எதிர்ச்சியாக அங்கே வர்றார் நாரதர். ஸோ இந்த வீணாபாணிகி சமாஹிதக, வீணாபாணி வீணையை கையில் உடையவராக எப்பொழுதும் வீணையை மீட்டின்னு தானே வருவார். சமாஹிதகனா ஏகாகிரச்சித்தை, எப்போதும் பகவத் தியானத்தில் தான் இருப்பார், விஷ்ணுவே தியானிச்சுட்டு இருப்பார் நாரதர். ஸோ அப்படிப்பட்ட அந்த முனிவர் சம் ஆயாத்தக வசிஷ்டரிடம் வந்தார். சப்தமாக தானே இருக்குது, தமாகான்னு நெடில் கிடையாது, குறில். தமகா. ஸோ பரமப்ரீதக நாரதர் வந்துட்டார், நம்மளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பார் அவர். அதனால் அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார் வியாசர். ஸோ வியாசகா பரமப்ரீதகா, வியாசர் ரொம்ப பரமப்ரீதியோடு கூட அவரை பார்த்து தம் திருஷ்டுவா அவரை பார்த்து சத்தியவதி சுதகா, வியாசகா சத்தியவதி சுதகா ரெண்டும் ஒரு ஆள் தான். சத்தியவதியோட பிள்ளையான வியாசர் அவரை பார்த்து கிருத்வா அர்க்கியம் ஆசனம் வேணுங்கிற மரியாதையெல்லாம் பண்ணணும். ஒரு முனிவர் வந்திருக்காருன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அர்க்கியம் கொடுக்குறார், கையில் தண்ணி கால் அலம்புறாரு, ஆசனம் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்து பப்ரச்ச குஷலம் முனி நல்லா இருக்கேலா அப்படின்னு அவரை குஷலம் விசாரிக்கிறார். ஸோ ஸ்ருத்வா அத குஷல பிரஷ்னம் அவரையும் முனிவர் கேட்பார் இல்லையா, நீங்கள் சௌக்கியமாக இருக்காளா கேட்பார் இல்லையா, அதெல்லாம் கேட்டுட்டு பப்ரச்சா முனிசத்தமக கேட்டார். யார்? முனிசத்தமரான நாரதர்.
சிறந்த முனிவரான நாரதர் அவரோட குஷலெல்லாம் கேட்டக்கப்புறம் கேட்குறார், சிந்தா துரோசி ரொம்ப கவலையாக இருக்கியே. சிந்தான கவலைன்னு ஒரு அர்த்தம், எண்ணம் மன ஓட்டம்ங்கிற ஒரு அர்த்தம் உண்டு, 2 அர்த்தம். இங்கே சிந்தான கவலை, கவலையோடு இருக்கே. சிந்தா ஆதுரோசி ரொம்ப கவலை பிடிச்சிருக்கேல நீங்கள் பார்க்குறதுக்கு. கஸ்மாத் ஏன் அப்படி? துவைபாயன வதஸ்வமே, துவைபாயனரே, துவீபத்தில் பிறந்த வியாசர், துவைபாயனர்னு வியாசரோட பேர் தான். ஸோ துவைபாயனரான வாசரே வதஸ்வமே, எனக்கு சொல்லுங்கோ ஏன் கவலையாக இருக்கேன்னு கேட்குறார். अपुत्रस्य गतिः नास्ति न सुखं मानसे यतः तदर्थं दुःखितश्च अहं चिन्तयामि पुनः पुनः. அபுத்திரஸ்ய கதிகி நாஸ்தி, புத்திரன் இல்லாதவர்களுக்கு கதியே கிடையாது, ஒரு விமோசனம் கிடையாது புத்திரன் இல்லாதவர்களுக்கு. ந சுகம், என்ன சுகம் இருக்குது? குழந்தை இல்லாதவர் சுகமும் இல்லைன்றார். மானசே யதகா, என்னுடைய மனசில் அந்த சுகமே இல்லை, எனக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால சுகம் இல்லை எனக்கு. ததர்த்தம், ஆகவே அதற்காக துக்கிதஷாகம், துக்கப்பட்டுருக்கேன் நான், குழந்தை இல்லைங்கிற துக்கத்தில் நான் மூழ்கி இருக்கேன். சிந்தையாமி, அதுதான் கவலை எனக்கு, வேற ஒரு கவலை இல்லை. ஸோ புனப்புனக சிந்தையாமி, மீண்டும் மீண்டும் அதையே நினச்சி நான் துக்கத்திலேயே இருக்கேன். अपुत्रस्य गतिः नास्ति न सुखं मानसे यतः तदर्थं दुःखितश्च अहं चिन्तयामि पुनः पुनः. तपसा तोषयामि अद्य कं देवं वाञ्छित अर्थदम् इति चिन्तातुरो अस्मि अद्य त्वम् अहं शरणं गतः. தபசா தோஷயாமி, நான் இப்போ தபஸ் பண்ணி சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ஏதாவது ஒரு தெய்வத்தை தபஸ் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தி வரப்பிரதானம் வாங்க விரும்புகிறேன். ஸோ கம் தேவம் வாஞ்சிதார்த்த தம்னு கொடுக்க ததாதி. ஸோ எந்த தெய்வமாகப்பட்டது வாஞ்சித அர்த்தம், நான் விரும்பிய, வாஞ்சிதம்னா விரும்பிய, நான் விரும்பிய அர்த்தம்னு எனக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கிறேன், நான் கேட்டதை கிடைக்கிற மாதிரி யார் கொடுப்பா, எந்த தெய்வம் கொடுப்பார் அப்படின்னு இது சிந்தாதுரகா. அதுதான் ஒரே கவலையில் உட்காந்துருந்தேன், அதையே யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அஸ்மி, அப்படி இருக்கேன் நான் இப்போ கூட, அப்படி தான் எதையே யோசிச்சுட்டு இருக்கேன். அத்யா, இப்போது துவாமகம் சரணங்கத்தகா, இப்போ நான் உங்களையே சரணடைகிறேன், நீங்களே பதில் சொல்லுங்க, எந்த தெய்வத்தை நோக்கி நான் தபஸ் பண்ணணும். तोषयामि अद्य कं देवं वाञ्छित अर्थदम् इति चिन्तातुरो अस्मि अद्य त्वामहं शरणं गतः. सर्वज्ञः असि महर्षेत्वं कथय आशु कृपानिधे कं देवं शरणं यामि यो मे पुत्रं प्रदास्यति. சர்வஜம் அசி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், யார் யார் என்ன கொடுப்பான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் மகரிஷியே தொம் கதைய ஆஷு கிருபாநிதி, கிருபாநிதி நீங்கள் ரொம்ப தயவு உடையவர் நீங்கள். அதனால ஆஷு கதையை உடனே சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ரிசல்ட் தெரியணும், எனக்கு நான் யார் நோக்கி தபஸ் பண்ண சொல்லுங்க. ஆஷுன்னு இமீடியட்லி உடனே சொல்லுங்க. கம் தெய்வம் சரணம் யாமி, நான் எந்த தெய்வத்தை சரண் அடைய வேண்டும். யோமே புத்திரம் பிரதாசியதி, அந்த தெய்வம் எனக்கு புத்திரனை கொடுக்கணும். ஸோ புத்திர வரத்தை எனக்கு தரணும், அந்த தெய்வம் யாரு நீங்களே சொல்லுங்கோ. सर्वज्ञ असि महर्षे त्वं कथय आशु कृपानिधे कं देवं शरणं यामि यो मे पुत्रं प्रदास्यति. सूत उवाच इति व्यासेन पृष्टः तु नारदः वेदविद्मुनिः उवाच परया प्रीत्या कृष्णं प्रति महामनाः. இப்போ சூதருங்க நைமிஷாரண்யத்தில் சவுனகாதி முனிவர்களை இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அங்கே தான் நடக்கிறது இந்த கதை. ஸோ இது வியாசேன பிருஷ்டகா, இவ்வாறு வியாசர் நாரதரை பார்த்து கேட்டவுடன் நாரதக வேதவித் முனிகி, வேதமெல்லாம் அறிந்த அந்த முனிவராகப்பட்ட நாரதர் உவாச்ச பரையா பிரீத்தியா, ரொம்ப பிரீத்தியோட கூட நாரதர் வியாசர்கிட்ட சொன்னார். கிருஷ்ணம் பிரதி, கிருஷ்ணர் யார்? இங்கே வியாசர் தான். வியாசருக்கு கிருஷ்ணர் உண்டு. கிருஷ்ணனை 3 பேர் சொல்கிறோம் நம்ம. கிருஷ்ணருக்கு ஒரு கிருஷ்ணர், வியாசருக்கு ஒரு கிருஷ்ணர், அர்ஜுனனுக்கு ஒரு கிருஷ்ணர். ஸோ 3 கிருஷ்ணர்களுக்கு. அப்போ இங்கே வியாசரை பார்த்து மகாத்மனா மகாமனாகா, நல்ல சிறந்த மைண்டு உள்ள அந்த நாரதர்
கிருஷ்ணரை பார்த்து சொன்னார்னு இங்கே சூதர் சவுனகாதிக முனிவருக்கு இந்த கதை சொல்லிட்டு இருக்கார். ராதே கிருஷ்ணா. மகாமனா சூதம் வாச்ச இதி வியாசேன பிருஷ்டः து நாரதः வேதவித் முனிः உவாச்ச பரயா ப்ரீத்யா கிருஷ்ணம் பிரதி மகாமனாः. நாரத உவாச்ச பாராசரிய மகாபாக யத்வம் ப்ருச்சசி மாக்கிஹ தமேவ அர்த்தம் புரா ப்ருஷ்டः பித்ரா மே மதுசூதனः. பாராசரியனாலும் வியாசர்னு அர்த்தம். பராசரரோடு பிள்ளை, அதனால பாராசரியர். வசுதேவரோடு பிள்ளை வாசுதேவன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பராசரோடு பிள்ளை பாராசரியர். ஸோ வியாசரே மகாபாக மகாபாகியமுடையவரே, எத்துவம் பிரிச்சசி மாமிகா, நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்குறல எங்கிட்ட, எந்த தெய்வம் வந்து சீக்கிரமாக வரம் தரும் அது சொல்லுங்கன்னெல்லாம் கேட்குறல இந்த கேள்வியை. தமேவ அர்த்தம் புறா பிருஷ்டக, முன்னாடி இந்த கேள்வி கேட்கப்பட்டது. யார்? பித்ராமே மதுசூதனக. ஸோ பிரம்மா, இவ அப்பா யார்? பிரம்மா, நாரதரோட அப்பா. பிரம்மாட்டிருந்து வந்தவர் தானே நாரதர். ஸோ எங்கள் அப்பா மே பித்ரா, என்னுடைய அப்பா பிரம்மா மதுசூதனற்ற கேட்டார், விஷ்ணுகிட்ட போய் கேட்டார், எப்பா எந்த தெய்வத்தை நான் தியானிக்கணும் சொல்லு அப்படின்னு எங்கள் அப்பா விஷ்ணுகிட்ட போய் கேட்டார். நாரத உவாச்ச பாராசர்ய மகாபாக யஸ்த்வம் ப்ருச்சசி மாம் இஹ தமேவ அர்த்தம் புரா ப்ருஷ்டः பித்ரா மே மதுசூதனः. ध्यानस्थं च हरिं दृष्ट्वा पिता मे विस्मयं गतः पर्यपृच्छत देवेशं श्रीनाथं जगतः पतिम्. ஸோ தியானஸ்தம் சஹரிம், அவர் தியானத்தில் இருந்துட்டு இருக்கார். யார்? விஷ்ணுவே தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை பார்த்து திருஷ்டுவா, அவரை பார்த்து மே பிதா, என்னுடைய அப்பா விஸ்மயம் கதக, அவரே தியானத்தில் உட்காந்துருக்கார். விஷ்ணுகிட்ட போய் கேட்கலாம், யாரை கும்பிடலான்னு கேட்கலான்னு போனால் விஷ்ணு தியானத்தில் உட்காந்துருக்கார். அதை பார்த்து எங்கள் அப்பா பிரம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். யார்? நாரத சொல்லிட்டு இருக்கார் இங்கே வியாசர்கிட்ட. ஸோ ரொம்ப எங்கள் அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பரியபிரிச்சத தேவேஷம் ஸ்ரீநாதம், ஸ்ரீயுடைய கணவன், ஸ்ரீயுடைய நாதன். ஸோ ரமா காந்தாகன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாதனான விஷ்ணுவை பார்த்து, தேவேஷனான அவரை பார்த்து, ஜகதகாபதி, ஜகத்துக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு விஷ்ணு சொல்லிட்டு இருக்கோமே, அவரை பார்த்து பரியபிரிச்சத்தை கேட்டார், ஒரு கேள்வி கேட்டார் எங்கள் அப்பா. யார்? பிரம்மா. தியானஸ்தம் ச ஹரிம் திருஷ்ட்வா பிதா மே விஸ்மயம் கதः பர்யப்ருச்சத தேவேஷம் ஸ்ரீநாதம் ஜகதः பதிம். கௌஸ்துபோத்பாசிதம் திவ்யம் சங்கசக்ரகதாதரம் பீதாம்பரம் சதுர்பாஹும் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம். ஸோ விஷ்ணுவோட அலங்காரத்தை சொல்கிறாங்க. கௌஸ்துப உத்பாசிதம், அப்படியே கழுத்தில் கௌஸ்துப மடி அப்படியே பல 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 பலான் இருக்குது. உத்பாசம்னு இது நல்ல சிறந்த பளபளப்பு. அப்படி இருக்கக்கூடிய கௌஸ்துபம் அணிஞ்சிட்டு இருக்கார். திவ்யமான கையில் என்ன சங்கு வச்சுருக்கார், சக்கரம் வச்சுருக்கார், கதை வச்சுருக்கார், தரம்னு தரித்து கொண்டு, ஸோ கைகளில் இந்த திவ்யமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு, பீதாம்பரதரம் அதாவது மஞ்சள் பட்டாடை கட்டிண்டு, சதுர்பாகும் 4 கைகள், ஸ்ரீவத் சாங்கித வட்சசம், ஸ்ரீவத்சம் என்ற மறு இருக்கக்கூடிய அந்த மார்பினை உடையவர். வட்சஸ்தலத்தில் ஸ்ரீவத்சம் என்ற மறு, அந்த ஸ்ரீவத்ச மருவில் தான் ரமா ஏறி உட்காந்துடுவான். ஸ்ரீதேவி அங்கே தான் அந்த மருவில் தான் உட்காந்துருக்காவோ. கௌஸ்துப உத்பாசிதம் திவ்யம் சங்கசக்ர கதாதரம் பீதாம்பரம் சதுர்பாஹும் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம். காரணம் சர்வலோகானாம் தேவதேவம் ஜகத்குரும் வாசுதேவம் ஜகநாதம் தப்யமானம் மகத்தபஹ. சர்வலோகானாம் காரணம், எல்லாம் 14 லோகத்துக்கு காரண புருஷனான அந்த விஷ்ணுவை பார்த்து, தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனான அந்த விஷ்ணு, ஜகத்துக்கெல்லாம் குருவான தலைவரான அந்த விஷ்ணுவை பார்த்து, வாசுதேவம், வசுதேவருடைய பிள்ளையாக வந்த கிருஷ்ணராக வந்தவரும் அந்த விஷ்ணு தான், வேறு யாரும் இல்லை. ஸோ அந்த வாசுதேவனான ஜெகநாதன், ஜகத்துக்கே நாதனான அவரை மகத்தபக தப்பியமானம், பெரிய தபஸ் பண்ணிட்டு இருக்கார். விஷ்ணுவிட்டு போய் இவர் ஏதோ கன்சல்டேஷன் போகலான்னு போனால், விஷ்ணு பெரிய தபஸில் தப்பியமானம், தபஸில் இருந்து கொண்டு இருந்த அவரை பார்த்து இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்க போகிறார். இப்போ காரணம் சர்வலோகானாம் தேவதேவம் ஜகத்குரும் வாசுதேவம் ஜகநாதம் தப்யமானம் மகத்தபஹ. பிரம்மோவாச்ச தேவதேவ ஜகநாத
भूतभव्यभवत् प्रभो तपश्चरसि कस्मात् त्वं किं ध्यायसि जनार्दन. ஸோ ஜனார்தனனே, தேவதேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜெகநாதனே, பூத பவ்ய பவத் பிரபோ, உங்களுக்கு எல்லாம் தெரியும். கழிந்த காலம், பூத காலம், கழிந்த காலம் பாஸ்ட்டு, பவ்யா எதிர்காலம், பவத் இப்போ நடக்கக்கூடிய காலம். ஸோ எல்லாம் மூன்று முக்காலங்களையும் அறிந்த பிரபுவே, மூன்று காலங்களையும் அறிந்தவரே. தபஸ்சரசி கஸ்மாத், நீங்கள் என்ன தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. ஸோ கஸ்மாத் தபஸ்சரசி, நீங்கள் ஏன் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். துவம் கிம் தியாயசி, நீங்கள் யாரை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்னத்தை மனசில் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் ஜனார்தனனே. ब्रह्मोवाच देवदेव जगन्नाथ भूतभव्य भवत्प्रभो तपश्चरसि कस्मात् त्वं किं ध्यायसि जनार्दन. विस्मयो अयं मम अत्यर्थं त्वं सर्वजगतां प्रभुः ज्ञानयुक्तः असि देवेश किं च चित्रमतः परम्. ஸோ அத்தியர்த்தம் மம விஸ்மயா, என்னுடைய ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நீங்கள் இப்படி தபஸ் பண்ணுறேன், ரொம்ப 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 ஆச்சரியப்படுறேன் நான். அயம் இந்த தபஸ் தொம் சர்வஜகதாம் பிரபு, நீ உலகத்துக்கே தலைவன், எல்லா 14 லோகத்துக்கு, எல்லா ஜகத்துக்கு, எல்லாம் முழுசுமே நீ தான் பிரபு. தியான யுக்தோ அசி தேவேஷன், நீங்கள் ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களே, தியானத்தோடு கூடி இருக்கிறீர்களே தேவேஷனே. கிம்ச்ச சித்திரம் அத்தப்புறம் இதை விட ஆச்சரியமாக வேறு ஏதாவது உண்டா? இதை இருக்கிற ஆச்சரியத்திலே பெரிய ஆச்சரியம், உலகத்துக்கெல்லாம் தலைவன், உன்னை கேள்வி கேட்கவே ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை நோக்கி தபஸ் பண்ணுறீங்கன்னு பிரம்மா கேட்குறேன். विस्मयो अयं मम अत्यर्थं त्वं सर्वजगतां प्रभुः ध्यानयुक्तो असि देवेश किं च चित्रमतः परम्. त्वन्नाभिकमलात् जातः कर्ताहम् अखिलस्यः त्वत्तः को अप्यधिकः अस्ति अत्र तं देवं ब्रूहि मापते. தொன்னாபிகமலா ஜாத்தக, உங்களுடைய நாபிகமலம், வயிற்றிலிருந்து முளைச்ச தாமரை. ஸோ உன்னுடைய நாபியிலிருந்து ஜாத்தக வந்தேன் நானே, கர்த்தா அகம், நானே எல்லா அகிலசிய கர்த்தா, உலகத்தை எல்லாம் உங்கள் நாபியிலிருந்து வந்த நான் சிருஷ்டி பண்ணுறேன். ஸோ உங்களோட நீங்கள் தான் தலைவன், எனக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்குறேன், எனக்குள்ளே இருந்து நீங்களே பண்ணுறேன் இல்லையா. கர்த்தா அகிலசியா, உலகம் முழு சிருஷ்டி பண்ணுற கர்த்தாவாக உங்களுடைய நாபிகமலத்திலேருந்து வந்த நான் பண்ணுறேன். தொத்தக கோபி அதிகக, எங்களை விட வேறு யாரையும் உயர்ந்தவா இருக்காளா என்ன? கோபி அதிகக, உங்களை விட மேலான யாராவது இருக்காளா? அஸ்தி அத்தனை இருக்காளா என்ன? தம் தேவம் ப்ரூஹி மாபதே, மாபத்தேன்னு மான லக்ஷ்மி, லக்ஷ்மியுடைய பதியே, லக்ஷ்மிபதியே. தம் தேவம், அது யார் தெய்வம், உங்களை விட பெருசாக இருக்கக்கூடிய தெய்வம் யார், அதை எனக்கு சொல்லுங்கள். ப்ரூஹி. कमलात् जातः कर्ताहम् अखिलस्यः त्वत्तः को अपि अधिकः अस्ति अत्र तं देवं ब्रूहि मापते. जानामि अहं जगन्नाथ त्वम् आदिः सर्वकारणं कर्ता पालयिता हर्ता समर्थः सर्वकार्यकृत्. ஜெகநாத, ஜெகத்துக்கெல்லாம் நாதனான நீங்கள், அகம் ஜானாமி, நான் என்னது எனக்கு தெரியும். துவம் ஆதிகி, நீ தான் ஆதி புருஷன், முதல்ல இருக்கக்கூடிய புருஷன் நீ தான், அப்படி நான் எனக்கு தெரியும். சர்வ காரணம்னு எல்லாத்துக்கும் காரணம், இந்த உலகமெல்லாம் காரியம், பகவானால் செய்யப்பட்டது எல்லாமே காரியம், பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள்னு நான் ஜானாமி, எனக்கு தெரியும். கர்த்தா, நீங்கள் தான் சிருஷ்டி பண்ணக்கூடிய கர்த்தாவாக. பாலயிதா, பாலயிதானது காப்பாற்றுபவராக. சிருஷ்டி ஸ்திதி லயம். ஹர்த்தா, ஹர்த்தானது அபகரிப்பவர், அபகரிக்கிறது அப்படியே தான் பண்ணின சிருஷ்டியை தான் வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் வச்சுடுவார். ஸோ அப்படி சிருஷ்டி ஸ்திதி லயம் மூன்றையும் பண்ணக்கூடியவராக நான் அறிவேன். சமர்த்தக, சர்வகாரியகிருதி, உங்களுக்கு சாமர்த்தியம் உண்டு, எல்லாம் பண்ணுற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. சர்வகாரியகிருதி, எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராக நான் அறிகிறேன். हरे कृष्णा. कर्ता पालयिता वा? ஆமா, பாலயிதா ஹர்த்தா. ஓகே ஓகே, ஏன்னா இங்க பாலயித்வா படிக்கிறேன். ஜானாமி அகம் ஜகநாத त्वम् आदिः सर्वकारणं कर्ता पालयिता हर्ता स्मर्तः सर्वकार्यकृत्. சமர்த்தக, समर्थः सर्वकार्यकृत्.
इच्छया ते महाराज सृजामि अहम् इदं जगत् हरः संहरते काले सो अपि ते वचने सदा. மகாராஜா யார்? பிரம்மா வந்து இச்சையாதே மகாராஜான்னு விஷ்ணு கூப்பிட்றார். அவ்வளோதான், மகாராஜான்னு எல்லாருக்கும் பெரிய ராஜா நாதன் அப்படி சொல்லிட்டார் இல்லையா? ஸோ தே இச்சையா, உங்களுடைய விருப்பத்தினால தான் நான் சிருஷ்டி பண்ணுறேன். இப்போ பிரம்மா சிருஷ்டி பண்ணுறாருன்னா அது உள்ளுக்குள்ளேருந்து பகவானே அவர் இயக்கிறார், நான் இயங்குறேங்கிறாருங்க. ஸோ சிருஜாமி அகம் இதம் ஜகத்து, இந்த உலகை நான் சிருஷ்டி பண்ணுறேன் உங்களுடைய விருப்பத்தினால, உங்களுடைய சங்கல்பத்தினால் நான் பண்ணுறேன். ஹரக சம்ஹரத்தை, அதே மாதிரி ஹரக சிவன், ஹரன் சிவன் வந்து காலே சம்ஹரத்தை, அந்த பிரளய காலம் வரும்போது அவர் தான் அதை அடக்கிறார், அதை அப்படியே உள்ளே இழுத்துக்கிறார். ஸோ திரோதானம் பண்ணுறது இவரோட தொழில், சம்ஹாரம் பண்ணுற தொழில் சிவனுக்கு. அதுவும் யாரால? உங்களுடைய விருப்பத்தினால, எல்லாமே நீங்கள் தான். ஸோ அப்படி தேவச்சனே சதா, உங்களுடைய வார்த்தையால் தான் அதையெல்லாம் அவர் பண்ணுறார். ஆல்வேஸ் அப்படி தான் நடக்கிறது உலகம். நீங்கள் யாரை தியானம் பண்ணுறேன்? सूर्यः भ्रमति च आकाशे वायुः वाति शुभ अशुभः अग्निः तपति पर्जन्यः वर्षति ईश त्वद् आज्ञया. ஸோ எல்லாமே உன்னுடைய ஆக்ஞை, உன்னுடைய கட்டளை படி தான் எல்லாமே நடக்கிறது. சூரியக பிரமதி, ஆகாசத்தில் சூரியன் சுத்தரானா நீங்கள் தான் காரணம். அப்புறம் வாயுகு வாத்தி, வாயு பகவான் வந்து அப்படியே காற்றை வீசுறாரா, வாத்தின்னு வீசுறது, காற்றை வீசுறது. ஸோ காற்றை வீசுறாரா, எல்லாம் உங்களால். சுப அசுபக, அதாவது நல்ல காற்றாக இருக்கலாம், இல்லை ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய காற்றாக இருக்கலாம், என்ன காற்றாக இருந்தாலும் என்ன சுபமோ அசுபமோ எல்லாம் உங்களோட கீழே தான் நடக்கிறது. அக்னிகி தபதி, அக்னி அப்படியே சுடறது, தபிக்க வைக்கிறது. பர்ஜன்யக வருஷதி, மேகங்கள்லாம் மழையை பொழியிறது. ஈஷா ஈசனே சர்வசக்தனே தொதாக்ஞா, உன்னுடைய ஆக்ஞை, நீங்கள் சொல்லி எல்லாமே காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. சூரியः பிரமதி ச ஆகாஷே வாயுः வாதி சுப அசுபः அக்னிः தபதி பர்ஜன்யः वर्षति ईशा त्वदाज्ञया. त्वं तु ध्यायसि कं देवं संशयो अयं महान् मम त्वत्तः परं न पश्यामि देवं वै भुवनत्रये. ஸோ நீங்கள் எந்த தெய்வத்தை தியானிக்கிறீர்கள்? தியாயசி, நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் தியானிக்கிறீர்கள்? எனக்கு மகான் மம சம்சயாகம் அயம், இந்த எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு மேலே யார் இருக்கா? நீங்கள் யாரை போய் தியானிக்கிறீர்கள்? தொத்தகா பரம்னா பஷ்யாமி தெய்வம், உங்களை மீறின்னு ஒரு தெய்வத்தை எனக்கு தெரியவே இல்லையே, நான் பார்க்குறதே இல்லையே, எனக்கு ஒரு தெய்வம் தெரியலையே. வை புவனத்திரையே, 3 லோகத்துலேயும் உன்னை விட பெரிய தெய்வத்தை நான் பார்க்கவில்லை, எனக்கு தெரியலை சொல்கிறார் பிரம்மா. देवं संशयो अयं महान् मम त्वत्तः परं न पश्यामि देवं वै भुवनत्रये. कृपां कृत्वा वदस्व अद्य भक्तः अस्मि तव सुव्रत महतां न एव गोप्यं हि प्रायः किञ्चित् इति स्मृतिः. சுவ்ரத கூப்பிட்றா, நல்ல விரதத்தை உடைய பகவானே விஷ்ணுவே. பக்தோஸ்மி தவ, உங்களுடைய பக்தன் நான், உங்களை அப்படியே நான் பக்தனாக துதி பண்ணுறேன். ஸோ கிருபாம் கிருத்வா வதஸ்வ அத்ய, கிருபையோடு கூட நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்கு சொல்லணும், நான் உங்களுடைய பக்தன். ஸோ மகதாம் நைவ கோபியம் ஹி பிராயகன ப்ராபப்ளி எதையுமே அந்த மகத்துக்கள் வந்து எதையும் ஒழிக்கக்கூடாது, அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். பெரியவர்கள் வந்து ஒழிச்சு மறைச்செல்லாம் பேசக்கூடாது, அப்படி மகத்துக்களோட குணம் அது. இப்படி கிஞ்சித் இது ஸ்மிருதி, கிஞ்சித்னு எதையுமே மறைக்காமல் இருக்கணும் என்று ஸ்மிருதியே சொல்கிறது, வேதமே சொல்கிறது. மகத்துக்கள் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக இருக்கணும், அவள் எதையும் கேட்டான்னு சொல்லணும், கேட்காட்ட சொல்லக்கூடாது, பிடிக்காத வாழ்க்கையில் சொல்லப்படாது. ஸோ மகத்துக்கள் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது மறைக்கக்கூடாது என்று ஸ்மிருதி சொல்கிறது.
हरिः आह प्रजापतिं शृणुष्व एकमना ब्रह्मन् त्वां ब्रवीमि मनोगतम्. ஸோ இதை அவளையும் கேட்டார், உட்காந்து பொறுமையாக இவ்வளோ கேள்வியை கேட்டாரா. தத் ஸ்ருத்வா வச்சனம், பிரம்மாவுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு ஹரிஹி ஆக பிரஜாபதியும், பிரஜாபதியான அந்த பிரம்மாவை பார்த்து ஹரி சொல்கிறார், ஸ்ருணுஷ்வ ஏக்கமனா பிரம்மன், ஹே பிரம்மாவே ஒரே ஒருமுகப்பட்ட மனசோடு நான் சொல்கிறத கேளு. ஏக்கமனான மனசை அங்கே இங்கே அலைய விடாமல் ஒருமுகப்படுத்தி எங்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன். துவாம் பிரவீமி மனோகதம், நான் மனசில் யாரை தியானிச்சுட்டு இருக்கேன், என் மனசில் என்ன ஓடுறது, இதை நான் உனக்கு சொல்கிறேன், நீ கேளு. ஆமாம், பிரம்மன்னு படிக்கணும், அப்படித்தான் படிக்கலையா இல்லையா? யத்யபி துவாம் சிவம் மாம்ச, அதாவது நம்ம 3 பேரும், துவாம்னா யாரு, பிரம்மா நீங்கள், அப்புறம் உன்னை, அப்புறம் சிவன், அப்புறம் மாம்னா என்னை. ஸோ விஷ்ணு 3 பேர், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் ஸ்திதி சிருஷ்டி அந்த காரணம் நம்மளாம் 3 பேரும் பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பிரம்மா சிருஷ்டி பண்ணுறேன்றோம், ஸ்திதி, அப்புறம் ஸ்திதி பண்ணுறது யார், விஷ்ணு பண்ணுறாரு, ரட்சிக்கிறது வேலை, அப்புறம் அந்த காரணம் அந்தான முடிக்கிற காரணம் சிவன். இப்படி நம்ம 3 பேரும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஜனாகா சர்வே, ஜனங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கா, பிரம்மா சிருஷ்டி பண்ணுறா இப்படி தான் சொல்லிட்டு இருக்கா. ச தேவ அசுர மானுஷாகா, ஸோ அசுரர்கள், மனிதர்கள், தேவர்கள் எல்லாருக்குமே எப்படி தெரியும், பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார், விஷ்ணு ஸ்திதி பண்ணுறார், லயம் பண்ணுறது ருத்ரன், இப்படின்னு தே ஜானந்தி, அவர்களுக்கு அப்படி தான் தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. தே ஜானந்தின்னு அவர்கள் அப்படியே அறிகின்றனர். स्रष्टात्वं पालकश्च अहं हरः संहारकारकः कृताः शक्त्या इति सन्तर्कः क्रियते वेदपारगैः. ஸோ ஸ்ரஷ்டா துவம், பிரம்மா நீ சிருஷ்டி பண்ணுற, பாலகஷ்ட அகம் காப்பாற்றுறது நான், அகம் நான், ஹரக சம்ஹாரகாரக, ஹரன் ஆகப்பட்ட சிவன் சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடியவர், அவர் காரகன்னு செய்பவர். கிருதாக சக்தியா இது, ஸோ சக்தியாலே தான் இது அவ்வாறு பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ மகாசக்தி பராசக்தி ஒருத்தி இருக்கா. ஸோ அந்த சக்தியாலேயே கிருத்தாக நம்ம இப்படி காரியம் பண்ணுறோம்னா அதுக்கு காரணம் அந்த சக்தி தான். இது சந்தர்க்க கிரியத்தே வேத பாரகைகி, வேதம் அறிந்தவர்கள், வேத பாரகர்கள்னா வேதத்தை கரைச்சி குடிச்சுவான்னு அர்த்தம். ஸோ வேதத்தை கரைத்து கொடுத்த அவர்களால் சந்தர்க்க, ஸோ இந்த சக்தியால் தான் பண்ணுறான் என்று வேதத்தை அறிந்தவர்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள். संजनने शक्तिः त्वयि तिष्ठति राजसी सात्विकी मयि रुद्रे च तामसी परिकीर्तिता. ஸோ அந்த சக்தி எப்படி இருக்கான்னா, துவயி உங்ககிட்ட ராஜசி திஷ்டதி, எதுக்கு ரஜோகுணத்தோடு உட்காண்டிருக்கா அந்த சக்தியாகப்பட்டவள், ரஜோ வடிவில் உங்ககிட்ட இருக்கா. துவயி திஷ்டதி உங்ககிட்ட இருக்கா. ஜெகத் ஜனனே, எதுக்கு ஜெகத்தை ஜனனம் பண்ணணும், ஜெகத்தை சிருஷ்டி பண்ணலாம். ஸோ அதுக்காக ராஜச குணமாக அந்த சக்தி உன்னில் இருக்கிறாள். சாத்விகி மயி, எங்கிட்ட வரும்போது சத்துவகுணத்தோடு அந்த சக்தி எங்கிட்ட இருக்கா. ஸோ சாத்விக குணத்தோடு கூடியவளாக அந்த சக்தியே என்னில் இருக்கிறாள். ருத்ரேச்ச தாமசி, ருத்ரன்கிட்ட போகிறோச்சா அந்த சக்தி தாமச வடிவில் அந்த ருத்ரன்கிட்ட இருக்கிறாள். பரிகீர்த்திதா, இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. सात्विकी तया विरहितः त्वं न तत्कर्मकरणे प्रभुः न
தயா விரகிதக அவள் இல்லாவிட்டால் வீரகிதக அவள் நம்ம கூடயே இல்லை, அது சக்தியே இல்லைன்னு சொன்னால் துவம் ந தத் கர்மகரணே பிரபு ஒன்னால் சிருஷ்டி பண்ண முடியாது. அந்த காரியம் நீ பண்ணுற காரியம் இந்த சிருஷ்டி. ஸோ உன்னுடைய அந்த காரியத்தை செய்வதில் நீ பிரபுவாக இருக்க முடியாது அந்த சக்தி இல்லாவிட்டால். ந அகம் பாலித்தும் சக்தகா என்னாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த சக்தி இருக்கிறனால தான் நான் காப்பாற்றின்னு இருக்கேன். அதனால் எனக்கும் காப்பாற்றுவதற்கு சக்தி எனக்கும் கிடையாது. சம்ஹர்த்தும் நாப்பி சங்கரக சங்கரனிடத்தில் சம்ஹாரம் என்ற சக்தியும் அவள் இல்லாட்டினா உனக்கு கிடையவே கிடையாது. ஸோ தனிப்பட்டு நம்ம யாருமே இயங்கவில்லை அப்படிங்கிறார். சம்ஹர்த்தும் அதீனா வயம் சர்வே வர்த்தாமக சததம் விபோ பிரத்யக்ஷே ச பரோக்ஷே ச திருஷ்டாந்தம் சுணு சுப்ரதா. தததீனாக வயம் அதீனம்னு கீழே அவளுக்கு அடிமையாக அதீனமாக இருக்கும். சுதந்திரம் கிடையாது, நம்மளுக்கு யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. நம்ம அந்த சக்திக்கு கீழே தான் இருக்கோம். தததீனாக வயம் சர்வே நம்ம எல்லாருமே அப்படி தான்ப்பா. வர்த்தாமகன்னு நம்ம காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சததம் ஆல்வேஸ் எப்போதுமே அவளுக்கு அடிமை தான் நம்ம அந்த சக்திக்கு. விபோன்னு கூப்பிட்றாரு யார்? பிரம்மாவை கூப்பிட்றாரு விஷ்ணு. பிரத்யட்சேச்ச பரோட்சேச்ச நேரிலும் சரி மறைந்தும் சரி திருஷ்டாந்தம் சுணு சுவ்ரத அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல போகிறேன். திருஷ்டாந்தம்னா ஒரு எப்படி இருக்கா அந்த சக்தி இல்லாமல் நம்ம பண்ண முடியாதுலாம் சொல்கிறோமே, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல போகிறேன், நீ கேளு. சுவ்ரத விரதத்தோடு கூடிய பிரம்மாவே. ஸோ பிரத்யட்சமாகவும் அவள் எப்படி இருக்கா, பரோட்சமாகவும் நமக்குள்ளே எப்படி அவளை ஆட்டுவிக்கிறா, நம்மளெல்லாம் எப்படி ஆட வைக்கிறா, இதை நான் சொல்ல போகிற ஒரு திருஷ்டாந்தத்தோடு கூட அதை நீ கேளு. शेषे स्वपिमि पर्यङ्के परतन्त्रः न संशयः तत् अधीनः सदा उत्तिष्ठे काले कालवशं गतः. சொப்பிமின்னு தூங்குறேன். சொப்பனங்க அதெல்லாம் தூங்குற வச்சு வரதுனால சொப்பனம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ சொப்பிமி பரியங்கே சேஷ எந்த பரியங்கத்தில் தூங்குறேன் நான்? கட்டில் எந்த கட்டில் எனக்கு? ஆதிசேஷ படுக்கை ஆதிசேஷன். ஸோ ஆதிசேஷ படுக்கையில் நான் தூங்குறேன். பரதந்திரக அப்போ கூட எனக்கு சுதந்திரம் கிடையாது. நான் தூங்குறேன்னா அதுக்கு அப்பவும் நான் அடிமையாக தான், பராசக்திக்கு அடிமையாக தான் நான் தூங்குறேன். ந சம்சய சந்தேகமே கிடையாது. தததீனக அந்த சக்திக்கு அடிமையாக. ஏன்னா காலே சதா உத்திஷ்டே அந்த டைம் வருதுன்னா நான் எழுந்திருந்தே ஆகணும். நான் உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு தேவி சங்கல்பிச்சுட்டா, தேவி அப்படி நினச்சிட்டா, அந்த காலத்தில் சதா உத்திஷ்ட நான் எழுந்துருவேன். நான் எழுந்திருந்து சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுடுவேன். ஸோ உத்திஷ்டேன்னா ரட்சிக்கிற காலம். இப்போ விஷ்ணு சொல்லு பொறுத்தபடியும் அவர் ரட்சிக்கிற காலம். ஸோ அந்த காலத்தில் நான் எழுந்திருந்தே ஆகணும். காலவசம் கதக நான் காலத்துக்கு அடிமை. ஸோ அந்த காலத்தில் ஆட்டுவிக்கிறது தேவி பராசக்தின்னு சொல்லிட்டார். பராசக்தி தான் பகவானுடைய மாயை. பகவானுடைய மாயைங்கிறது பகவானுடைய பவர். பகவானுடைய பவரை நம்ம தேவியாக உருவமாக பார்க்குறோம். ஸோ அந்த சக்தி ஆகப்பட்டவள் என்னை எழுப்பி விட்டுடுவாள், நான் காப்பாற்றியே ஆகணும். शेषे स्वपिमि पर्यङ्के परतन्त्रः न संशयः तदधीनः सदा उत्तिष्ठे काले कालवशं गतः. तपश्चरामि सततं तत् अधीनः अस्मि अहं सदा कदाचित् सह लक्ष्म्या च विहरामि यथा सुखम्. ஸோ சததம் தபஸ்சராமி நான் எப்போதும் அவளை நினச்சி தியானம் பண்ணி தபஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். தததீரக அஸ்மி அகம் நான் அவள் கீழே அந்த சக்திக்கு அடிமையாக நான் இருக்கிறேன். சதா தபஸ்சராமி எப்போதும் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ கதாச்சித் சக லக்ஷ்மியாச்சா விகராமி யதா சுகம் எப்போவாவது தான் லக்ஷ்மியோடு கூட நான் பாடு சந்தோஷமாக விகாரம் பண்ணிட்டு இருக்கேன், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் லக்ஷ்மியோடு கூட. அது எப்போவாது தான். ஆனால் எப்போதும் தேவியோட இதில் தான் இருக்கேன், நான் தபஸில் தான் இருக்கேன். तपश्चरामि सततं तत् अधीनः अस्मि अहं सदा कदाचित् सह लक्ष्म्या च विहरामि यथा सुखम्.
अहं दारुणं देहदमनं सर्वलोकभयङ्करम्. எப்போவாவது நான் என்ன பண்ணுறேன், யுத்தம் பண்ணுறேங்கிறார். சங்கிராமம்னா யுத்தம். ஸோ பிரகரோமி அகம் பிரகரோமின்னு நல்லா பண்ணுறேன். சில சமயம் நான் என்ன பண்ணுறேன், தானவைகி சார்தம், இந்த எதிரிகள் யார், தனு பெற்ற பிள்ளைகள் அசுரர்கள், தானவர்களோடு நான் வந்து போரில் ஈடுபடுறேன். சில சமயம் தாருணம் தேகதமனம், தேகத்தை அடக்கக்கூடியது, தேகத்தை எல்லாம் கொல்லக்கூடிய யுத்தம். ஸோ கொடுமையான அந்த யுத்தம், தேகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய யுத்தம், சர்வலோக பயங்கரம், உலகத்தை எல்லாமே பயப்படுத்தக்கூடிய அப்பேற்பட்ட பீஷணமான யுத்தத்தையும் நான் சிலப்ப செய்கிறேன். कदाचित् दानवैः सार्धं सङ्ग्रामं प्रकरोमि अहं दारुणं देहदमनं सर्वलोकभयङ्करम्. प्रत्यक्षं तव धर्मज्ञ तस्मिन् एकार्णवे पुरा पञ्चवर्षसहस्राणि बाहुयुद्धं मया कृतम्. ஸோ உனக்கு முன்னாடியே பிரம்மா பார்த்து சொல்கிறார், உனக்கே தெரியுமேப்பா பிரம்மா, பிரத்யட்சம் தவா, உன் முன்னாடியே பிரத்யட்சமாக நீ பார்க்கும்படியாகவே தர்மஜா, தர்மம் அறிந்த பிரம்மாவே, தஸ்மின் ஏகார்ணவே, அப்படி நான் பிரளயத்தில் படுத்துட்டு இருந்தேன் இல்லையா, ஆதிசேஷனில் படுக்கையில் படுத்துட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பிரளய கடலில். ஸோ தஸ்மின் ஏகார்ணவேன்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு கடல் மட்டும் இருக்குது. அந்த கடலை நான் மட்டும் ஆதிசேஷனில் படுக்கையில் இருந்தபோது உன் முன்னாடியே புறா முன்னாடி பஞ்சவர்ஷ சகசம் 5000 ஆண்டு, 5000 வருஷம் பாகு யுத்தம் மயாக்கிருதம், வெறும் கையை வச்சே நான் யுத்தம் பண்ணியிருக்கேன். நான் உன் முன்னாடியே பண்ணினேன் இல்லையான்னு சொல்கிறேன். இந்த மது கைடவ யுத்தம், இது மது கைடவர்களோடு பிரளய ஜலத்தில் நடந்த யுத்தம். प्रत्यक्षं तव धर्मज्ञ तस्मिन् एकार्णवे पुरा पञ्चवर्षसहस्राणि बाहुयुद्धं मया कृतम्. तौ कर्णमलजौ दुष्टौ दानवौ मदगर्वितौ देवदेव्याः प्रसादेन निहतौ मधुकैटभौ. ஸோ கர்ணமலஜோ, பகவானுடைய காதிலிருந்து அழுக்கிலிருந்து வந்திருக்கார் 2 அசுரர்கள். ஸோ தௌ, அவ 2 பேர் துஷ்டர்கள், 2 துஷ்டர்கள். மது கைடபவ், மது கைடபர் என்று 2 அசுரர்கள். தானவவ், தனுவுடைய பிள்ளைகள். மதகர்வித, செருக்கு அவளுக்கு, எங்களை விட சாமர்த்தியமசாலிகள், எங்களுடைய பவர் உள்ளவர்கள் யாரும் கிடையாதுங்கிற கர்வத்தோடு உள்ளவர்கள். தேவ தேவ்யாக பிரசாதேன நிகதவு, அவளை 2 பேரையும் நான் கொன்னேன். 5000 ஆண்டு பாகு யுத்தம் பண்ணி கூட ஜெயிக்க முடியல விஷ்ணுவால். தேவ்யாக பிரசாதேனான்னுட்டார். அப்போ தேவியோட அருளால் தான் நான் அவர்களை கொன்றேன். நிகதவ், கொல்லப்பட்டார்கள். ஸோ தேவியுடைய அந்த பிரசாதத்தினால் தேவா யார், பிரம்மாவே, அவர்கள் மதுகைடபவ் நிகதவ், நிகதவ்னு கொல்லப்பட்டார்கள். ஸோ அங்கே தேவி இருக்கா, நான் சுதந்திரம் கிடையாதுன்னுட்டார். तदा त्वया न किं ज्ञातं कारणं तु परात्परं शक्तिरूपं महाभाग किं पृच्छसि पुनः पुनः. ஸோ ததா துவயா கிம்ன கிம் ஞாத்தம், உனக்கு தெரியலையா, அவள் தெரியாதாப்பா கேட்குறார் விஷ்ணு வந்து பிரம்மாவை பார்த்து. காரணம் தூ பராத்பரம், பரம், பரமத்தை எல்லாத்துக்கும் மேலான, அதாவது பரம்னு சொல்லும்போது இந்த பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் பரமில் வந்துடுறா, அவள் மேலானவர்கள். அதுக்கும் மேலே யார் இருக்கா, சக்தி. ஸோ அந்த காரணம் சக்தி தான், எனக்கு உனக்கு தெரியாதாப்பான்னு கேட்குறாங்க. சக்தி ரூபம் மகாபாக, அந்த பராசக்தியோட ரூபம் மகாபாகியமுடையவரே. கிம் பிரிச்சசி புனக, தெரியாத மாதிரி கேட்குறியே, நீ யாரை தியானிக்கிறேன்னு கேட்குறேன். கண்டிப்பாக நான் சக்தியை தான் தியானிப்பேன், அது உனக்கு தெரியாத மாதிரி என்ன கேள்வி கேட்குறியேன்னு விஷ்ணு கேட்குறாருங்க. यदिच्छः पुरुषः भूत्वा विचरामि महा अर्णवे कच्छपः कोलसिंहश्च वामनश्च युगे युगे. ஸோ எது இச்சகா புருஷகா பூத்வா, அதாவது எவளுடைய எத்தனை இங்கே தேவி நபுசலிங்கத்தில் சொல்கிறான்னா, எப்போவுமே உயர்ந்த எல்லாமே நபுசலிங்கம் தான் பிரதானம்.
அந்த லிங்கம் தான் பிரதானமாக சான்ஸ்கிரிட்டில் எல்லா வார்த்தைகளும் நபும்சலிங்கத்தில் தான் வரும். ஏன்னா பகவானுக்கு ரூபமே கிடையாது, அதனால அது நபும்சலிங்கத்தில் சொல்கிறாவா. ஸோ இச்சகா எந்த தேவியுடைய விருப்பம், புருஷகா பூத்வா நான் ஒரு புருஷனாக வந்திருக்கேன் இங்கே ஒரு சிருஷ்டியில் தேவியோட சங்கல்பத்தினால நான் இங்கே வந்திருக்கேன். புருஷகா பூத்வா விசராமி மகா அர்ணவே ஒரு விஷ்ணுவாக வந்து அவதாரம் வந்து இங்கே விஷ்ணு அவதாரத்தில் வந்து இந்த பெரிய கடலில் நான் இங்கே அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், எங்கள் பிரளய ஜலத்தில் படுத்துட்டு இருக்கேன். கச்சபகா அவளுடைய இஷ்டம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், கூர்மாவதாரம் எடுத்துருவேன். கச்சப்பன கூர்மாவதாரம் ஆமை, அந்த ஆமை அவதாரம் எடுத்துருவேன். அப்புறம் கோலாங்கிறது வராக அவதாரம், கோலாங்கிறது பன்றிக்கு ஒரு பேர் கோலா, குரோட கோல ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது, சூக்கர வராக எல்லாம் பன்றி. ஸோ அந்த வராக அவதாரம். அப்புறம் சிம்ஹன்னா நரசிம்ம அவதாரம். ஸோ வாமன அவதாரம் யுகே ஒரு யுகத்திலையும் நான் இந்த மாதிரி தேவியோட இச்சைப்படி பலவிதமான ரூபத்தை நான் எடுக்கிறேன், பல அவதாரம் எடுக்கிறேன். कस्यापि प्रियः लोके तिर्यज्ञोनिषु सम्भवः न अभवं स्व इच्छया वाम वराह आदिषु योनिषु. न कस्यापि प्रियः लोके तिर्यज्ञोनिषु सम्भवः. யாருக்காவது பிரியம் இருக்குன்னு கேட்குறேன். கஸ்யாபி யாருக்காவது ஒரு மீன் அவதாரம் எடுக்கணும்னு ஆசை இருக்குமா? அது கீழான ஜந்து தானே நினைப்போம். இவர் விஷ்ணுவே சொல்கிறாருங்க. ஸோ கஸ்யாபி நான் பிரியகா யாருக்குமே பிடிக்காதுப்பா. லோகே திரியக்யோனிஷு ஒரு அனிமலாக பிறக்கணும்னு யாருக்கு பிடிக்கும்? ஸோ சம்பவகனா பிறப்பு. ஸோ இப்படிப்பட்ட பிறப்பு யாருக்கு பிடிக்கும்? நான் அபவம் சுயேச்சையா நான் அப்படிலாம் என்னோட விருப்பத்தில் வரலப்பா, மத்ஸ்யாவதாரம் நான் எடுத்தேன்னு என்னோட சங்கல்பத்திலே நான் வரலேன்னுட்டார். நான் அபவம் சுயேச்சை, அபவம்னாலும் பிறப்பு, சம்பவம் பிறப்பு, எல்லாம் பவம்னாலும் பிறப்பு. ஸோ இந்த பிறப்பு நான் வந்து என்னோட இஷ்டப்படியெல்லாம் நான் வரலை. வாமா வராக ஆதிஷு வாமன அவதாரமோ சொல்லி வராக அவதாரமோ யோனிஷு அது குள்ளனா வரணுமே வாமன அவதாரத்தில். ஸோ அந்த மாதிரி அந்த பன்றி அவதாரம் மத்ஸ்ய அவதாரம் இதெல்லாம் நான் வந்து இந்த யோனிகளில் நான் என் இஷ்டப்படி நான் பிறக்கலைன்னு விட்டேன். எனக்கு ஒரு டவுட். ஸ்வேச்சையா கரெக்ட். நான் அப்படிதான் படிச்சேன், ஸ்வா இச்சையான்னு படிச்சேன். ஒருவேளை இல்லை கரெக்ட் மாற்றிக்கிறேன். विहाय लक्ष्म्या सकसंविहारं को याति मत्स्य आदिषु हीनयोनिषु शय्यां च मुक्त्वा गरुडासनस्थः करोमि युद्धं विपुलं स्वतन्त्रः. ஸோ லக்ஷ்மியா சக விகாய லக்ஷ்மியோடு கூட ஜாலியாக ஆனந்தமாக வைகுண்டத்தில் உட்காண்டிருக்கேன் நான். சம்விகாரம் அவளோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது கோயாதி ஹீன யோனிஷு மத்ஸ்யாதிஷு யாராவது ஹீனமான இழிவான பிறப்பான அந்த மீன் அவதாரம் மீனுக்கெல்லாம் யார் போவா? கோயாத்தி அது விஷ்ணு கேட்டுருக்காருங்க, பிரம்மாடு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ தன்னோட இஷ்டம் எனக்கு நான் சுதந்திரனா இருந்தால் நான் மீன் அவதாரம் எடுத்திருப்பேனா? நான் வரமாட்டேன் இல்லையா சொல்கிறார் அவர். ஸோ மத்ஸ்யாதிஷு ஹீன யோனிஷு கோயாத்தி ககயாத்தி யார் போவா? ஸோ ஷையாம்ச முக்துவா நல்ல ஆனந்த யோக நிதிர படுக்க ஒரு ஆனந்தனோட இதில் படுக்கையில் சௌக்கியமாக படுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஷையா அந்த படுக்கையை விட்டுவிட்டு கருடாசனஸ்தாக அது மாதிரி உக்காண்டானா கருடன் எனக்கு அப்படியே வாகனம் ரெட்டியாக உட்காரத்துக்கு விமானம் இருக்குங்க கருடா. அப்படி கருடன் மேலே உட்காண்டிருந்து இதெல்லாம் விட்டுவிட்டு முக்துவா இதெல்லாம் விட்டுவிட்டு விபுலம் யுத்தம் கரோமி சுதந்திரக நான் நல்ல பெரிய யுத்தம் பண்ணிட்டு இருப்பேன். என்ன அழகாக யோக நிதிரில் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு மதுகைடுபாலில் கூட யுத்தம் பண்ணுட்டா தேவி. யுத்தம் பண்ண பாட்டா இல்லாட்ட யாராவது நான் சுதந்திரமாக இருந்தேன்னா மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? எனக்கு சுதந்திரம் இல்லையே, நான் அவள் சொன்னால் செய்ய வேண்டியது இல்லையா? அதனால அந்த தேவி தான் நம்மளுக்கெல்லாம் மேலே இருக்கான்னு சொல்கிறாருங்க. சுதந்திரக கரோமி யுத்தம் நான் யுத்தம் பண்ணுவேனா? நான் அவ்வளோ பெரிய யுத்தம் 5000 ஆண்டுகள்.
படிக்கணுமா? உங்களுக்கு தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். புரா புரா புரஸ்தே அஜ சிரோமதீயம் கதம் தனுர்ஜ்யா ஸ்கலனாத் त्वया तदा वाजिशिरः गृहीत्वा संयोजितं शिल्पिवरेण भूयः. ஸோ புரஸ்தே அஜான்னு கூப்பிட்றாரு பிரம்மா. அவரும் தோன்றாதவர் தானே, ஸ்வயம்பூன்னு தானே பேர் பிரம்மாக்கு, தானே தோன்றியவர். ஸோ பிறக்காத பிரம்மாவே புரஸ்தே புறா, உன் முன்னால், புறகன முன்னால் அர்த்தம், புறான முன்னாடி, காலத்துக்கும் புறான்னு உண்டு. ஸோ புரஸ்தே உன் முன்னாடியே, புறா முன்னாடி, முன்னொரு காலத்தில், மதியம் சிரக என்னுடைய தலையாகப்பட்டது, தனுர்ஜாஸ் கலனாத் கொச்சாபி கதம். ஜியான்னு சொன்னால் நான், ஒரு தனுரில் அப்படி நூல் அப்படி இழுத்து கட்டியிருப்பா இல்லையா அம்பு விடுறதுக்கு, அந்த நூலுக்கு நானுன்னு பேர். அந்த நான் ஏற்றிய ஒரு தனுசு, ஒரு வில்லு. ஸோ அந்த நான் நழுவி போயிடுது. ஸ்கலனாத், ஸ்கலனம்னா நழுவி விழறது. ஸோ அந்த நானாகப்பட்டது நல்லா டைட்டாக கட்டியிருந்த நான் அது நழுவி விழுந்துருது. அதனால அவர் தலையை அது மேலே வச்சுட்டு படுத்துட்டு இருந்தார். யார்? விஷ்ணு. அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார், அந்த நான் மேலே தலையை வச்சுண்டு. இப்போ நான் என்ன போச்சு, நழுவி போச்சு, காணாம போச்சு. அப்படி ஆகும்போது என்னுடைய தலை என்னாச்சு, கொச்சாபி கதம், எங்கேயோ விடுது, தலையை காணும். தலை வெட்டி போச்சு, அதை வெட்டி விழப்படாதா, கீழே விழுதா, அதையும் காணாமலே போயிடுது. உனக்கு தெரியும் இல்லையா அப்படி கேட்குறாரு பிரம்மா. இப்போ இந்த கதையெல்லாம் பின்னாடி வருது, இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ என்னுடைய தலை போனது எல்லாம் காரண காரியத்தோடு தான்ப்பா நடக்கிறதுன்ற. தொயா ததா வாஜிஷரக கிரகீதோ. வாஜின்னு ஆக்சுவலாக போரில் யூஸ் பண்ணுற குதிரைக்கு வாஜின்னு பேர். வாஜி அப்படின்னா போர் குதிரைன்னு சொல்லுவோம். ஸோ வாஜிஷரக கிரகீத்வா, நீங்கள் என்ன பண்ணீங்க, விஷ்ணுவுக்கு தலையே காணும். அதனால நீங்கள் என்ன பண்ணினேள், அந்த வாஜி குதிரையோட முகத்தை தூக்கி என்னோட தலையில் கொண்டு வச்சேன். தலையை காணோன்னு உடனே நீங்கள் எல்லாம் போய் தொயான உன்னால் பிரம்மாவோட கூடிய எல்லாம் தேவர்களெல்லாம் தேடி போய், விஷ்ணுக்கு தலையே இல்லாட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதனால தான் ஹயக்ரீவர்னே பேர் வந்தது. அந்த ஹயக்ரீவ அவதாரம் எடுக்கிறதுக்கு தேவி ஒரு காரியம் பண்ணுறா, அவரோட தலையை காணாம அடிக்கிறா. இதெல்லாம் வரும். ஸோ அப்படி குதிரை தலையை என்னோட தலை கொண்டு வச்சேளே, என்னோட உடம்புல சம்யோஜிதம் அப்படி சேர்த்து வச்சேளே. ஷில்பி வரேன யார் செய்யணும் அந்த காரியத்தை? தேவலோக சிற்பி தான் பண்ண முடியும். ஒரு தலையை கோத்து வைக்கிறதுக்கு யாரால முடியும்? தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டது இல்லையா? மீண்டும் எனக்கு ஒரு தலை கிடச்சது இல்லையான்னு சொல்கிறேன். ஸோ முன்னாடியே பிரம்மா முன்னாடியே என்னுடைய தலை ஒரு வாட்டி இது மேலே, அந்த வில்லோடு நான் மேலே படுத்துட்டு இருந்தபோது அந்த தலை திடீர்னு அந்த நான் போனதுனால காணாமல் போயிடுது, தலையெல்லாம் போயிடுது. என்னோட தலை போன உடனே உன்னால்னு சொல்கிறார். அந்த தேவர்கள் எல்லாரும் பின்னாடி கதையில் வருது. ஸோ அந்த தேவர்கள்லாம் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குதிரை தலையை எடுத்து கொண்டு வச்சா. பகவானுடைய குதிரையோட தலையை எடுத்து பகவானுடைய தலையில் கோர்த்து வச்சா. சம்யோஜிதம் சேர்த்து வைத்தார்கள் இல்லையா? யாரால? ஷில்பி வரேன ஸ்ரீ தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவால் எனக்கு குதிரை தலை வைக்கப்பட்டது இல்லையா? அது உனக்கு தெரியாதா நீ கேட்குறேன். தேங்க்யூ மேம். संयोजितं शिल्पी वरेण भूयः. अय आननः अहं परिकीर्तितश्च प्रत्यक्षम् एतत् अवलोककर्तः विडम्बनेयं किल लोकमध्ये कथं भवेत् आत्मपरो यदि स्याम्. हयाननः अहं अन्निलेंदु எனக்கு ஹயக்ரீவர்னு பேர் கிடைச்சிருத்தோம். ஹயக்ரீவர்னு பேர். ஹயானன முகம், குதிரை முகத்தோன். ஸோ அப்படி ஹயானன ஹயக்ரீவர்ன்ற பேர் பரிகீர்த்தி தர்ஷா சொல்லப்பட்டது, எனக்கு அந்த பேர் கிடச்சிது. பிரத்யட்சமே தவ முன்னாடியே இதெல்லாம் நடந்ததேப்பா. லோககர்த்தகன்னா லோகத்தை சிருஷ்டி செய்த முன்னாலேயே எனக்கு இந்த ஹயக்ரீவர்னு பேர் கிடச்சது, எல்லாம் உனக்கு தெரியும். விடம்பனா இயம் கில லோக மத்தியே, இது ரொம்ப ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு தேவி விளையாடுறா. இந்த லோக மத்திய உலகத்தின் நடுவில் எனக்கு இப்படி ஒரு குதிரைமுகம் கிடச்சது எல்லாமே ஒரு விளையாட்டாக போச்சு. கதம்பவேத் ஆத்மபரக, நான் எனக்கு சுதந்திரனாக இருந்தேன் என்றால், ஆத்மபரகன்னா நானே எனக்கு தலைவன் அப்படின்னு தான். இங்கே ஆத்மான தான். அப்போது ஆத்மபரக தானே தனக்கு அதிகாரி என்று நான் இருந்தேன் என்றால், எதிசியாம்னா நான் அப்படி இருந்தேன் என்றால், எனக்கு தலைவனான நான் சுதந்திரனாக இருந்தால், கதம்
இந்த விளையாட்டு எப்படி நடக்கும்? நான் இதெல்லாம் நடக்க விட்டுருப்பேனா? நானே அதிகாரி இல்லை, எனக்கு வேலை ஒருத்தி இருந்ததுனால தான் இது மாதிரிலாம் ஆகிப்போச்சு. ஸோ கதம் விடம்பனாயியம் கில லோக மத்தியே, இந்த விளையாட்டு லோகத்தில் எப்படி நடந்திருக்கும்? நான் சுதந்திரன் இல்லைன்னு சொல்ல வர்றார். तस्मात् न अहं स्वतन्त्रः अस्मि, शक्ति अधीनः अस्मि सर्वदा, ताम् एव शक्तिं सततं ध्यायामि च निरन्तरम्. தஸ்மாத் ஆகவே, ந அகம் சுதந்திரக, நான் சுதந்திரம் கிடையாதுப்பா, எனக்கு சுதந்திரம் கிடையாதுன்னா சுதந்திரக அஸ்மி, அவ்வாறு இல்லை. ஸோ சக்தி அதீனக, சக்திக்கு அடிமை, நான் அந்த பராசக்திக்கு அடிமையாகத்தான் இருக்கிறேன். அஸ்மி சர்வதா, ஆல்வேஸ். ஸோ நம்ம பார்க்கும்போதே முதல் ஸ்லோகத்தில் என்ன வருது? பகவான் தட்சிணாமூர்த்தியாக இருந்தால் அந்த சக்தி என்ன பண்ணுறா? போய் லைட்டாக ஸ்பந்தனம், அகங்கிற எண்ணத்தை உண்டாகிறா. ஸோ உள்ளுக்குள்ளே போய் அவள் தான் ஆட்டிவிக்கிறான். அகம்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுறதே அந்த மாயா சக்தி தான் உள்ளே போய் இந்த தட்சிணாமூர்த்திக்கு உள்ளே போய் உண்டாக்குறா. உடனே அவர் அகங்கிறது வந்த உடனே நான், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படி யோசிச்சா சிருஷ்டியே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவளுடைய அடிமையாகத்தான் நான் இருக்கிறேன். அந்த மாயா பவர் என்னுடைய சக்தி, அந்த மாயை பராசக்தி, அவளுக்கு கீழே தான் நான் இருக்கிறேன் ஆல்வேஸ் சர்வதா. தாமேவ சக்திம் சததம் தியாயாமி, அந்த சக்தியை தான் எப்பொழுதும் நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். நிரந்தரம், இடைவிடாமல். அந்தரம்னா கேப்பு. ஸோ காலத்தில் உள்ள கேப்புக்கும் அந்தரம், டைமுக்கு உள்ள கேப்பும் அந்தரம். ஸோ அந்த அந்த இடைவெளி இல்லாமல், கால இடைவெளி இல்லாமல் நான் அவளையே தியானிச்சுருக்கேன். परतरं किञ्चित् जानामि कमल उद्भव. नारद उवाच इत्युक्तं विष्णुना तेन पद्मयोने हेतु सन्निधौ. ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, என்னை ஆட்டி வைக்கிறா ஒருத்தி, அதுதான் எனக்கு தெரியும். நான் சுதந்திரங்கிறதுக்கு கிடையாது, நான் அதான் அத்தப்பரம், அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியலப்பா. கமலோத்பவ, கமலத்தில் பிறந்தவனே, தாமரையில் பிறந்தவனே பிரம்மாவே. நாரதர் இப்போ இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு நாரதர் இப்போ சொல்கிறார் பிரம்மா பார்த்து, இத்யுக்தம் விஷ்ணுனா தேன, வியாசட்ட பேசிட்டுருக்கார். நாரதர் வியாசட்ட பேசிட்டுருக்கார், இந்த கதையை சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு இவ்வாறு விஷ்ணுவால் சொல்லப்பட்ட அந்த பத்மயோனே, பத்மயோனின்னு தாமரையில் பிறந்தவர், அதனால பத்மயோனின்னு பிரம்மா. ஸோ பிரம்மா தோ சந்நிதவ், அவருடைய சந்நிதியில் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பிரம்மா. சரி, நான் ஃபர்ஸ்ட் பிரகாரம் கெஞ்சே ஜானாமி கமலோத்பவ. நாரத உவாச்ச இத்யுக்தம் விஷ்ணுனா தேன பத்மயோனே ஹேது சந்நிதௌ. तेन च अपि अहम् उक्तो अस्मि तथैव मुनिपुङ्गव. तस्मात् त्वम् अपि कल्याण पुरुषार्थाप्ति हेतवे. அடுத்த ரெண்டு லைன் படிங்க. पुरुषार्थाप्ति अम्बोजे भज द्वीप தேவி பதாம்புஜம், भज देवी पदाम्बुजं सर्वं दास्यति सा देवी यत् आदिष्टं भवेत् तव. ஸோ தேன சாப்பி, தேனனா அந்த பிரம்மா. இப்படி பிரம்மாவுக்கு விஷ்ணு சொன்னார். அந்த பிரம்மா என்ன சொன்னார்? இவரோட பிள்ளை தானே நாரதர், அதனால் அப்பா பிள்ளைக்கு சொல்லியிருக்கார், இப்படிலாம் நடந்ததுப்பா அப்படின்னு. நாரதர் பிரம்மாட்டதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கார். ஸோ தேன சாப்பி, அந்த பிரம்மாவால் அகமுக்தா அஸ்மி, எனக்கு சொல்லப்பட்டது. ததைவ முனிபொங்கவா, முனிபொங்கவரே, அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு பதிலாக சொல்ல போகிறேன். யாரை கும்பிடணும்? இப்போது யாரை கும்பிட்டா எனக்கு குழந்தை கிடைக்குன்னு கேட்டிருக்கார். வியாசர் தான் கேள்வி. எனக்கு ஒரு குழந்தை வேணும், யாரை நான் கும்பிடணும்னு கேட்டார். அதுக்கு இந்த கதை எப்படி சொன்னார். சொல்லிட்டு நீ ஆகவே அந்த பராசக்தியை கும்பிடுறேன். முனிபுங்கவ, முனி சிறந்த முனிவரே வியாசரே, ததா ஏவ ஆகவே, தஸ்மா தொமபி கல்யாண, கல்யாணன கல்யாணம் உடையவரே, கல்யாண குணங்களை உடையவரே, நீங்களும் தொமபி நீங்களும் புருஷார்த்த ஆப்திகேத்தவே, உங்களுக்கு புருஷார்த்தம் வேணும். அதாவது தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிற புருஷார்த்தத்தில் இந்த காமத்துக்கு கீழே வரக்கூடியது இந்த குழந்தை ஆசையெல்லாம். ஸோ தான் விரும்பிய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வது, உங்களோட விருப்பம் இது குழந்தை வேணும். ஸோ அந்த புருஷார்த்தம் அடைவதற்காக, ஆப்திகேத்தவே அதை அடைவதற்காக, அதற்காக
சம்சயம் ஹிருத அம்போஜே, உங்களுடைய ஹிருதய குகையில், ஹிருதய தாமரை இருக்கே, அந்த ஹிருதயங்கிறதே ஒரு தாமரை மாதிரி லோட்டஸ். ஸோ அந்த ஹிருதய தாமரையில் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் சம்சயம் தேவி பதாம்புஜம் பஜ, தேவியுடைய பாதங்களையே தியானித்து அவளையே கொண்டாடு. வியாசரை இப்போ தேவி பஜனம் பண்ணு, தேவியை கொண்டாடு. சர்வம் தாசியதி சா தேவி, அந்த தேவி கும்பிடப்பட்டால் உனக்கு எல்லாம் தருவான். எத்யத்திஷ்டம், நீ என்னென்ன விரும்புகிறாயோ, எதை எதை விரும்புகிறாயோ, பவேத்து தவ, அது எல்லாம் உனக்கு ஏற்பட்டு விடும். नारदेन एव मुक्तस्तो व्यासः सत्यवती सुतः देवी पादाब्ज निष्णातः तपसे प्रययौ गिरौ. ஸோ சூதர் இங்கே சொல்லிட்டு இருக்கார் நைமிஷாரண்யத்தில், நாரதேன ஏவ முக்தக, நாரதர் இப்படி வியாசர்கிட்ட சொன்ன உடனே, வியாசக சத்தியவதி சுதக, சத்தியவதியோட பிள்ளையான அந்த வியாசர் தேவி பாதாப்ஜ நிஷ்ணாதக, ஸோ அப்படி நிஷ்டையோடு கூட, நிஷ்ணாதம்னு தேவி அப்படியே ஸ்துதி பண்ணி அப்படியே நிஷ்டையோடு கூட அந்த பாதாப்ஜ தாமரை பாதங்கள், தேவியோட பாதங்களையே நிஷ்டையோடு கூட தபசே பிராயயவ் கிரவ், மேருமலைக்கு அவர் தபஸ் பண்ண சென்றார், பிராயயவ் சென்றார். सूतमुवाच नारदेन एव मुक्तस्तु व्यासः सत्यवती सुतः देवी पादाब्ज निष्णातः तपसे प्रययौ गिरौ. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां प्रथमस्कन्धे देवी सर्वोत्तमेति कथनं नाम चतुर्थोऽध्यायः. देवी सर्वोत्तमा इति कथनं नाम सर्वं जगदम्बार्पणमस्तु. पञ्चमोऽध्यायः. ऋषयौचुः सूत अस्माकं मनः कामं मग्नं संशयसागरे यथा उक्तं महत् आश्चर्यं जगद्विस्मयकारकम्. ஸோ இப்போ ரிஷிகள்லாம் ஒரே சந்தேகம் வந்துடுது, எப்படி விஷ்ணுவே இந்த மாதிரி தலை காணாமல் போச்சா, எப்படி அந்த கதை கேட்குறா, இப்போ நமக்கு அந்த கதை கேட்குறது ஆசையாக தானே இருக்குது இல்லையா. ஸோ சூத அஸ்மாக்கம் மனக காமம் மக்னம் சம்சய சாகரம், எங்களுக்கு ஒரே சந்தேகத்தில் மூழ்கிட்டோன்றாங்க, எங்கள் மனசு ஒரே சந்தேகம், இதுக்கு மேலே வேறு இது தெரியாமல் மேலே போக முடியாது. அதனால காமம் மனக மக்னம் சம்சய சாகரே, சம்சயங்கிற சாகரத்தில் மூழ்கி போயிடுது மனசு. யதா உக்தம் மகதாச்சரியம், நீங்கள் சொன்னேலே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொன்னேலே, ஜெகத் விஸ்மயகாரகம், உலகமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அந்த கதையை இப்போ நீங்கள் சொல்லணும். எங்களுக்கு அதில் ரொம்ப பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுடுது. सूत अस्माकं मनः कामम्. सूत अस्माकं मनः कामं मग्नं संशयसागरे यथा उक्तं महदाश्चर्यं जगद्विस्मयकारकम्. यन्मूर्धा माधवस्य अपि गतः देहात् पुनः परम् हयग्रीवः ततः जातः सर्वकर्ता जनार्दनः. यन्मूर्धा எவருடைய தலை, மாதவசியாப்பி, மாதவம் மாங்கிற லக்ஷ்மியை தரிக்கிறதுனால மாதவன்னு பேர். மா அப்படிங்கிறது லக்ஷ்மி, தவான்னா தரிக்கிறது. ஸோ மாவை தரிக்கிறதுனால மாதவன்னு பேர் பகவானுக்கு. ஸோ அந்த மாதவன் அந்த விஷ்ணுவோடைய தலை விட எங்கேயோ காணப்படுது, தேகாத்து கதக. ஸோ அப்புறம் அந்த தேகத்திலேருந்து அவரோட தலையே போயிடுதுன்னு சொன்னேன். புனக பரம் ஹயக்ரீவக ததோ ஜாதக, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தானா ஹயக்ரீவராக மாறிட்டார். ஒரு குதிரை தலை கொண்டு வச்சு அவர் பேரே ஹயக்ரீவர்னு ஆயிடுத்து. அந்த மாதிரி ஆயிடுத்து, ஜாதகம் உண்டாயிற்று. சர்வ கர்த்தா ஜனார்தன், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எல்லா காரியமும் முடிக்கக்கூடிய ஆற்றலுடைய அந்த ஜனார்தனனுக்கு இப்படி ஆயிடுத்துன்னு சொன்னேளே கேட்குறேன். गतः देहात् पुनः परं हयग्रीवः ततः जातः सर्वकर्ता जनार्दनः.
देवाः सर्वे यद् आश्रयाः आदिदेवः जगन्नाथः सर्वकारणकारणः. ஸோ எம் தேவம் எந்த தெய்வத்தை, எம் தேவம்னு எந்த தெய்வத்தை தேவாகா தேவர்கள், அப்புறம் சர்வே எது ஆசிரியாக எல்லாரும் அவரையே ஆசிரியமாக கொண்டிருக்கா. எல்லாம் நாராயணன் தான் நம்மளுக்கு பிடிச்சிக்கணும், கட்டியாக பிடிச்சிக்கணும். பாகவத்தில் சொல்லும்போதே ஆசிரியம் 10வது லட்சணம், பாகவத்தோட லட்சணம் ஆசிரியம். ஆசிரியம்னு சொல்லும்போது நாராயணன் தான் சொல்லிடுறது. ஆசிரியத்தோட மீனிங் யார்? பிரம்மம் அப்படி சொல்லிடுறது. ஸோ அப்படி எந்த பகவானை எல்லாரும் ஆசிரியமாக கொண்டிருக்கா. வேதோபி ஸ்தௌதி, வேதங்களும் அந்த பகவானை தான் பாடுறது, அப்படி சுதி பண்ணுறது. ஆதி தேவக ஜெகநாதகா, மூல தெய்வம். அந்த தெய்வமாகப்பட்ட ஜெகநாதன் சர்வகாரண காரணக, எல்லா காரணம் தேடி தேடி ஆராய்ந்து இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ஞ்சு கடைசியில் முடியற போகிறது பார்த்தா அந்த ஜெகநாதனில் கொண்டு விடும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பகவான். அப்படின்னு வரக்கூடிய அவருக்கு இப்படி ஒரு ஏற்பாடு நடந்ததே, அது என்ன காரணம்னு கேட்குறான். वेदो अपि स्तौति यं देवं देवाः सर्वे यदा यदाश्रयाः आदिदेवः जगन्नाथः सर्वकारणकारणः. सौतीना என்னமா? ஸ்தௌதி तस्यापि वदनं छिन्नं दैवयोगात् कथं तदा तत्सर्वं कथय आशुत्वं विस्तरेण महामते. தஸ்யாபி வதனம், இப்பேற்பட்ட புகழுடைய அந்த ஜனார்தனனுடைய தஸ்யாபி அவருடைய கூட வதனம், வதனம்னா முகம் தலை, அந்த இது மூஞ்சியோடு போயிடுது, கழுத்துலேருந்து போயிடுது. ஸோ அவருடைய அந்த தலையே போயிடுது, முகத்தோடு தலையே போயிடுது. சின்னம்னா கட்டாயிடுது. தெய்வயோக கதம் ததா, தெய்வயோகம்னா விதி, விதியால் எப்படி ஏற்பட்டது, கதம் ததா அப்படி ஏற்பட்டது. தத் சர்வம் கதையா ஆஷு, உடனே எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஆஷு இம்மீடியட்டாக நீங்கள் சொல்லுங்க. தத் சர்வம் கதையா இப்போ சொல்லுங்க. துவம் நீங்கள் யார்? சூதரை பார்த்து கேட்குறா சௌனகாதி முனிகள். ஸோ விஸ்தரேண மகாமதே, விஸ்தாரமாக சொல்லுங்க. ஏதோ ஒரு லைனில் முடிச்சுட்டு அவருடைய தலை போச்சு, ஹைகிரீவ தலை வந்ததுன்னு சொன்னேன், அது விஸ்தாரமாக இப்போ சொல்லுங்கட்டா. மகாமதே எல்லாம் அறிந்தவரே. तस्यापि वदनं छिन्नं दैवयोगात् कथं तदा तत्सर्वं कलय आशुत्वं विस्तरेण महामते. हरे कृष्ण मैम. सूत उवाच शृण्वन्तु मुनयः सर्वे सावधानाः समन्ततः चरितं देवदेवस्य विष्णोः परमतेजसः. ஸோ இப்போ சூதரவாளுக்கு பதில் சொல்கிற அந்த ரிஷிகளுக்கெல்லாம் சுண்வந்து முனேக சர்வே, எல்லா முனிகளும் கேளுங்கோ. நான் சொல்கிறேன் இப்போ சாவதானாக கேர்ஃபுல்லாக கேளுங்கோ இந்த கதையை. ஸோ சமந்ததகன்னு இது டோட்டலாக இப்போ விஸ்தாரமாக சொல்ல போகிறேன், இந்த கதையை கேட்டுங்கோ. சரிதம் தேவதேவசிய விஷ்ணோஹோ, இந்த தேவதேவனான அந்த விஷ்ணுவால் ஏற்பட்ட இந்த கதை சரிதம், இந்த சரித்திரம். பரம தேஜசகா, விஷ்ணு எப்பேற்பட்டவர்? பயங்கரமான தேஜஸ், சாமர்த்தியம் உடையவர். அப்பேற்பட்ட அந்த விஷ்ணுவோடைய கதையை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கோ. शृण्वन्तु मुनयः सर्वे सावधानाः समन्ततः चरितं देवदेवस्य विष्णोः परमतेजसः. कदाचित् दारुणं युद्धं कृत्वा देवः सनातनः दशवर्षसहस्राणि परिश्रान्तः जनार्दनः. ஸோ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த பயங்கர யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அது அப்போ ரிப்பீட்டடாக ஒரு வாட்டி தேவர்கள் ஜெயிப்பா, ஒரு வாட்டி அசுரர்கள் ஜெயிப்பா, அப்படி மாறி மாறி நடக்கும். ஸோ ஒரு முறை கதாச்சித்து ஒரு முறை தாருணம் யுத்தம் கிருத்துவா, ஒரு பயங்கர யுத்தம் நடந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில். ஸோ தேவக சனாதனக, எப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பகவான் தசவர்ஷ சகசிராணி, அப்போது 10,000 வருஷங்கள், 10,000 வருஷங்கள் நடந்தது. அதனால டயர்ட் ஆகிட்டார். ஜனார்தனக பரிஷ்ராந்தக, அவ்வளோ வருஷம் யுத்தம் பண்ணி அந்த ஜனார்தனன் ரொம்ப டயர்டாகி कदाचित् दारुणं युद्धं कृत्वा देवः सनातनः दशवर्षसहस्राणि परिश्रान्तः जनार्दनः. समे देशे शुभे स्थाने कृत्वा पद्मासनं विभुः अवलम्ब्य धनुः सज्यं कण्ठदेशे दरास्थितम्. ஸோ சமேதேஷே ஒரு ஃப்ளாட் இடத்த பார்த்தா, சமமாக இருக்கக்கூடிய மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்ணார்? ரெஸ்ட் எடுக்க போகிறார் இப்போ. ஸோ சுபேஸ்தானே ஒரு நல்ல இடத்த தேடி பிடிச்சி கிருத்வா பத்மாசனம் விபுகு, பத்மாசனம் போட்டுண்டார். பத்மாசனம் போட்டுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே சாஞ்சிட்டார். எங்கள்
அவலம்பிய தனுகு சஜ்யம், நாணேற்றிய ஒரு வில்லு நாணேற்றி இருக்குது. அதில் சாய்ந்து அவலம்பனம்னு இந்த கொழுகொம்பாக அதையே தலைக்கு ஒரு சாய்மானமாக அந்த நாணேற்றிய தனுசு மேலே கண்டதேச தராஸ்திதம் எப்படி படுத்தினார்னா, கழுத்துக்கு மேலே அந்த நாணோடு ஒரு எட்ஜு, அந்த நான் நீட்டமாக இருக்குது. அதில் ஒரு எட்ஜில் ஓரமாக கொஞ்சம் வெயிட்டு தாங்கிறதுக்கு வேண்டிய போல் இருக்குது. அதனால அதோட எட்ஜு படுற மாதிரி அந்த கழுத்தில் அந்த எட்ஜு, அந்த நான் கயிறோட எட்ஜு இருக்கிற மாதிரி ஓரமாக அதில் படுத்துண்டு பத்மாசனம் போட்டுண்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார். निद्राम् आप रमापतिः शान्तत्वात् दैवयोगाच्च जातः तत्र अतिनिद्रितः. ஸோ தன்னுடைய பாரம் தனுஷ்கோட்டியாம் தத்துவா, தனுஷ்கோட்டின்னு எட்ஜு, அந்த தனுஷோட ஒரு எட்ஜில் தன்னோட வெயிட்டெல்லாம் அந்த தலையோட வெயிட்டெல்லாம் வச்சு நித்ராம் ஆப ரமாபதிக்கு தூக்கம் வந்துடுது. அவ்வளோ டைர்டாக அப்படியே கழுத்து சாச்ச உடனே அவருக்கு நல்ல தூக்கம் வந்துடுது ரமாபதிக்கு. சாந்தத்வாத் ரொம்ப டயர்டானதுனாலையும், தெய்வ யோகாத் விதி, அவர் தூங்கணும்னு அப்போ ஒரு விதி எழுதியிருக்கு, அதனால அவர் தூங்கிட்டார். தெய்வ யோகாச்ச ஜாத்தக தத்திர அதி நிதிரிதக, பயங்கரமான தூக்கம், எழுப்ப எழுந்திருக்க முடியாத அளவுக்கு தூக்கம். அப்படி ஒரு தூக்கத்தை அடைந்தார் அந்த விஷ்ணு. कालेन कियता देवाः सर्वे स वासवाः ब्रह्मा ईश सहिताः सर्वे यज्ञं कर्तुं समुद्यताः. ஸோ கொஞ்ச நாள் ஆச்சு, இப்படி போயின்னு இருக்கு. ஒரு காலம் வந்தது, கியதா காலேன, கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு அர்த்தம். கியதா காலேன கொஞ்ச நாள் கழிச்சு தேவர்கள் எல்லாரும், சர்வே ச வாசவாக, வாசவன்னா இந்திரன், இந்திரனுக்கு வாசவன் ஹரி ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குல்ல, ஒரு ஏகப்பட்ட இந்திரன்கள் இருந்திருக்கா. அந்த டைமில் இருந்த இந்திரனோட பேர் வாசவன், அவ்வளோதான். ஸோ அந்த இந்திரனோடு கூட பிரம்மா ஈஷ சகிதாக, பிரம்மா ஈசன் யார் சிவன், அவள் எல்லாரும் கூட, தேவர்கள் எல்லாரும் இந்திரனோடு கூட சர்வே யஜ்ஞம் கர்த்தும் சமுத்தியத்தாக, ஒரு பெரிய யாகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு முடிவெடுத்தார்கள். சமுத்தியத்தாகன முயற்சியோடு கூட இருந்தார்கள். ब्रह्मा ईश सहिताः सर्वे यज्ञं कर्तुं समुद्यताः. गताः सर्वे अथ वैकुण्ठं द्रष्टुं देवं जनार्दनं देवकार्यार्थसिद्ध्यर्थं मकानाम् अधिपं प्रभुम्. எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகிறா. அவருடைய இருப்பிடம், விஷ்ணுவோட இருப்பிடம் வைகுண்டம். ஸோ கதா சர்வே அதை எல்லாரும் சேர்ந்து வைகுண்டத்துக்கு போகிறா. திரஷ்டும் தேவம் ஜனார்தனா, அவர் தான் அத்தாரிட்டி, யஜ்ஞத்துக்கே அதிபதி, யஜ்ஞ புக்குன்னு சொல்கிறோம் அவரை. ஸோ அந்த யஜ்ஞத்தோட அதிபதியான ஜனார்தனனை பார்ப்பதற்காக, திரஷ்டும் தேவம் பார்ப்பதற்காக, அந்த தெய்வத்தை தேவ காரியார்த்த சித்தியார்த்தம், தேவர்கள்லாம் ஜெயிக்கணும், அதுக்கு தான் யாகம் பண்ணுறது, அசுரர்களை ஜெயிக்கணும், இதே தான் வேலை. ஸோ அந்த காரியத்துக்கு வேண்டி தேவ காரியார்த்த சித்தியார்த்தம், தேவகாரியம் நடப்பதற்காக மகானாம் அதிபம், யாகங்களுக்கு, மகான யாகம், யாகங்களுக்கு அதிபதியான அந்த பிரபுவான அவரை வைகுண்டத்தில் பார்க்க கிளம்பினார்கள். अदृष्ट्वा तं तदा तत्र ज्ञानदृष्ट्या विलोक्यते यत्राहासे भगवान् विष्णुः जग्मुः तत्र तदा सुराः. பார்த்தா வைகுண்டத்தில் பகவானை காணும். அதிருஷ்டுவா தம் ததா, அங்கே ததா அதிருஷ்டுவா, அந்த இடத்துல போய் பார்க்கும்போது வைகுண்டத்தில் பகவான் இல்லைன்னு பார்த்து ஞான திருஷ்டியில் பார்க்குறா. பிரம்மாலாம் பார்ப்பா. ஸோ ஞான திருஷ்டியில் பார்த்தா பகவான் எங்கே இருக்கார் தெரியுது அவனுக்கு. ஸோ விலோக்கியா அதை பார்த்து அவர் இருக்கும் இடத்தை அறிந்து, எத்தனை ஆஸ்தே பகவான், எந்த இடத்தில் அந்த பகவான் விஷ்ணு இருந்தாரோ அந்த இடம் அறிந்து, ஜக்முகு தத்ர ததா சுராகா, அங்கே இடத்தில் போய் சேர்ந்தார்கள். ஜக்முகுன்னு அடைந்தார்கள். ஸோ அந்த இடத்தில் போய் சேர்ந்தார்கள் சுரர்கள், தேவர்கள் எல்லாரும். अदृष्ट्वा तं तदा
இந்த டீட்டெயில்ஸ் கொடுன்னு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாரு. இங்கே இல்லை அங்கே போனாட்டு. அடுத்ததுல செகண்ட் லைன்ல தத்ராசான் சக்ரே அது எப்படி மேம் பிரிக்க? தத்ர ஆசாம் சக்ரே சக்ரீரே தத்ர ஆசாம் சக்ரீரே. ஆசான்னு அது ஆக்சுவலி இன்னுதான், அது ஆசாம் சக்ரீரேன்னு படிக்கலாம், சேர்த்து படிக்கலாம். தத்ருஷு பூதே ததா ஈசானம் யோக நித்ராவசம் கதம் விசேதனம் விபும் விஷ்ணும் தத்ர ஆசாம் சக்ரிரே சுராஹா. ஓகே, ஸோ அவள் பார்க்குறா ததா ஈசானம், அந்த ஈசன் எல்லாருக்கும் ஈசனான அந்த ஈசானங்கிறது இங்கே வந்து சிவன் கிடையாது, ஈசானன்னு விஷ்ணு. ஸோ எல்லாருக்கும் ஈசனாக சர்வசக்தன், ஏன்னா இதெல்லாம் வந்து காரணத்தினால வரக்கூடிய வார்த்தைகள் இது, அதனால் அங்கங்கே அப்ளை ஆகும், மாறி மாறி வந்துடும். ஈசானம்னா எல்லாருக்கும் சர்வசக்தராக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை யோக நித்ராவசம் கதம், யோக நிதிரில் தூங்கிட்டு இருக்கார் அவர், அப்படியே ஒரு தூக்கம், பெரிய தூக்கம். அவள் பார்த்தா கதம் தத்ருஷு ஹூதே, அவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். சேத்தனம் விபும், சேத்தனமே இல்லை, மயக்கமாக இருக்கார் அவர், அப்படி ஒரு அசைவற்ற தூக்கம். அப்படிப்பட்ட விஷ்ணுவை, விபுவான விஷ்ணுவை தத்ர ஆசாம் சக்ரீரேன உட்கார்ந்து கொண்டார்கள். அங்கே இருந்தா கொஞ்ச நாள் பார்த்தா, எழுந்திருப்பார் எழுந்திருப்பார், அவர் எழுப்பக்கூடாது, தூக்கத்தில் இருக்கிறால எழுப்பக்கூடாது. இன்றைக்கி அதை தான் சொல்லுவோம் நம்ம, தூக்கத்தில் இருக்கிறால எழுப்புறதே ஒரு தோஷம், அது ஒரு பாவம், அதனால் கூடுமானவரை எழுப்பக்கூடாது. ஸோ அதனால் எழுப்பக்கூடாதுங்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், அங்கேயே உட்காந்துருக்கான். தத்திர ஆசான் சக்ரீரே, ஆசான் சக்ரீரேன்னா அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அங்கேயே இருந்தார்கள் சுராகா, தேவர்கள் எல்லாம். स्थितेषु सर्वदेवेषु निद्रा सुप्ते जगत्पतौ चिन्ताम् आपुः सुराः सर्वे ब्रह्मरुद्र पुरोगमाः. எல்லாரும் சுற்றி உட்காண்டிருக்கா, அப்படியே எழுந்திருக்கவே மாட்டேங்கிறார். நித்ரா சுப்தே ஜெகத்பதவ், நல்ல தூக்கத்தில் நித்ரையில் ஜெகத்பதியான அந்த விஷ்ணு அப்படி இருக்கும் பொழுது சிந்தாமாப்புக்கு சுரா சர்வே, எல்லாருக்கும் ஒரே கவலை வந்துடுது. என்னடா யாகம் நடக்கணுமே, இவர் பாட்டு தூங்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலை வந்துடுது. யாருக்கெல்லாம்? பிரம்மா ருத்ர புரோகமாக, பிரம்மா ருத்ரனை முன்னிட்டு கொண்டு இருந்த அந்த தேவர்கள் எல்லாருமே கவலைப்பட்டார்கள். புரோகமாக முன்னிட்டு கொண்டுன்னு அர்த்தம். सुरोत्तमाः निद्राभङ्गः कथं कार्यः चिन्तयन्तु सुरोत्तमाः. ஸோ சக்கரக அரே இந்திரன், சக்கரன இந்திரன். ஸோ அந்த இந்திரன் என்ன பண்ணுறான், தான் உவாச்சா எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், கிம் கர்த்தவியம் சுரோத்தமாக, தேவர்களே சொல்லுவோம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். கிம் கர்த்தவியம், எதை பண்ண வேண்டும்? நித்ரா பங்கக கதம் காரியக, எப்படி பண்ணுறது, இவரோட தூக்கத்தை எப்படி தீக்கிறது, அதை பங்கம் பண்ணணும். இப்போ நித்ராலேருந்து அவர் எழுந்திருக்கணும், அதை எப்படி எழுப்புறது அவரை? காரியக சிந்தையந்தோ, எல்லோரும் யோசிங்கோ, சுரோத்தமாக தேவர்களே எல்லாரும் யோசிங்கோ, இவர் எப்படி எழுப்பலான்னு யோசிங்கோ, நம்மளே அவரை உலுக்கியெல்லாம் எழுப்பக்கூடாது. तम् उवाच तदा शम्भुः निद्राभङ्गे अस्ति दूषणं कार्यं चैव प्रकर्तव्यं यज्ञस्य सुरसत्तमाः. அப்போ சம்புகு ததா உவாச்சா, சம்புகு யார்? சிவன் சொல்கிறார். இப்போ அப்போ சிவன் அவளை பார்த்து சொல்கிறார், நித்ராபங்கே அஸ்தி தூஷணம், தூஷணம்னா தோஷம், கேடு. ஸோ நித்ராபங்கம் பண்ணுறது, இவர் தூக்கத்துலேருந்து எழுப்புறது தோஷம். அதனால் எப்படி பண்ணுறது? காரியம் செய்வ பிரகர்த்தவியம், அது மட்டும் இல்லை காரியமும் நடக்கணும். இப்போ இவர் எழுப்பாமல் காரியமும் நடக்காது, அதனால் காரியமும் செய்தாக வேண்டும், யாகமும் பண்ணியாகணும். யக்ஞஸ்ய காரியம், யாக காரியமும் நடந்தாகணும் சுரசத்தமாக தேவர்களே. அதனால் இவரோட தூக்கத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அவர் எழுப்பவும் கூடாது, அதே சமயத்தில் அவர் எழுந்திருந்தும் ஆகணும், காரியமும் நடக்கணும். என்ன பண்ணலாம்னு கேட்குறார்.
उत्पादिता तदा वम्री ब्रह्मणा परमेष्टिना तया भक्षयितुं तत्र धनुषो अग्रं धरास्थितम्. ஸோ தரையில் வில்லை அப்படி ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த நாணை மொள்ள எறும்பு விட்டு கடிக்க வைக்கலாம். நூல் தானே, அதனால் வம்ரி வம்ரின்னு சொன்னால் அது ஒரு மேலே கட்டெரும்புக்கு வம்ரின்னு இருக்குமா இருக்கும். ஏன்னா அதுதான் நல்ல இதெல்லாம் அந்த மரத்தெல்லாம் கூட அரிக்குமா, அப்படிப்பட்ட எறும்பு, அதுக்கு பேர் தான் வம்ரி. ஸோ அதை உற்பாதனம் பண்ணுறார் யார், பிரம்மா. பிரம்மா இந்த வம்ரிங்கிற ஒரு எறும்பு கூட்டத்தை உண்டாக்கிடுறார் இப்போ. ஸோ பரமேஷ்டினா உற்பாதித்தா, பரமேஷ்டியாகப்பட்ட பிரம்மாவால் அந்த எறும்புகள் உண்டாக்கப்பட்டது. பிரம்மனா பரமேஷ்டினா, பரமேஷ்டின்னு சொல்லக்கூடிய, பரமேஷ்டின்னு சொன்னால் ஒரு இடத்துல விஷ்ணுவோ ஒரு இடத்துல சிவன்போ, பரமேஷ்டின்னு ரொம்ப உயர்ந்தவர்களை சொல்லக்கூடியது. ஸோ அதனால் பரமேஷ்டினா பிரம்மனான்னு விட்டார். பரமேஷ்டியான பிரம்மாவால் அந்த வம்ரிங்கிற எறும்பெல்லாம் உண்டாக்கப்பட்டது. எதுக்கு, தனுஷக அக்ரம் தராஸ்திதம், தனுஷக அக்ரம் தரையில் இருக்கக்கூடிய அந்த தனுஷோடைய அந்த அக்ரம், அங்கே அந்த முன்னாடி அந்த தானே சாஞ்சின்னு இருக்கு பகவானுடைய தலை, விஷ்ணுவோட தலை. அதனால் அதை கடித்து இதெல்லாம் இந்த நூலை அறுத்து புரட்டான். அறுத்தானா ஒரு உலுக்கிடும் இல்லையா, அவர் பறக்கணும், அது விழணும் இல்லையா, அப்போ இறந்துருவார். அதனால பட்சயித்தும் தத்திர, அந்த நூலை கடித்து அதை எடுக்கிறதுக்காக வம்ரியை உண்டாக்கிட்டார் பிரம்மா. भक्षिते अग्रे तदा निम्नं गमिष्यति शरासनं तदा निद्रा विमुक्तो असौ देवदेवः भविष्यति. ஸோ அவர் சொல்கிறார், பட்சிதே அக்ரே ததா, எப்படி இந்த எறும்பு இந்த நாணை கடித்த உடனே ஷராசனம் நிம்னம் கவிஷதி, அந்த ஷராசனம்னா ஷரம் இருக்கக்கூடிய வில்லுன்னு அர்த்தம். ஷரத்தை எங்கே வைப்போம், அம்பை விடுறதுக்கு வில்லில் தானே வச்சு பூட்டுவோம், அதனால் ஷர ஆசனம்னு பேர். ஸோ ஈஸ்வாசக, இது கீதையில் வருது. ஈஸ்வாசக, ஈஷுனாலும் அம்பு, அம்பு வைக்கக்கூடிய இடம் ஈஷு வசிக்கக்கூடிய இடம் வில்லு. ஈஸ்வாசகானாலும் வில்லு, ஷராசனம்னாலும் வில்லு, ஷரம் இருக்கக்கூடிய ஆசனம் வில்லு. ஸோ அந்த வில்லை என்ன போய்டும், படக்கணும் கீழே உட்காந்துரும். நான் போயிடுத்து, அப்போ நான் போனோடனே அந்த வில்லு படக்கணும் நிம்னம்னா கீழே போயிடும். கீழே போன உடனே அந்த உலுக்கில் இவர் எழுந்துருவார். ததா நித்ரா விமுக்தகா அசௌ, நித்ரையிலிருந்து விடுபட்டு இந்த விஷ்ணு, தேவதேவனான இந்த விஷ்ணு பவிஷ்யத்தி, அப்படி ஆகி விடுவார். ஸோ தூக்கம் கலைஞ்சு போயிடும் பகவானுக்குன்னு ஐடியா கொடுக்குறார். कार्यं तदा सर्वं भविष्यति न संशयः स वम्रीं सन्दिदेश अत देवदेवः सनातनः. ஸோ தேவகாரியம் நன்னா நடக்கும். ததானா அப்பொழுது சர்வம் தேவகாரியம், நல்ல நம்ம யாகம் பண்ணலாம், ஏக்கம் பண்ணலாம், அசுரர்களை ஜெயிக்கலாம், எல்லா காரியமும் நடக்கும். ஸோ பவிஷ்யதி ந சம்சய, சந்தேகமே வேண்டாம், நம்ம காரியம்லாம் நடக்கும். ச வம்ரீம், அப்போ அந்த வம்ரியெல்லாம் கூப்பிட்றார். தான் உண்டாக்கினாலே அந்த எறும்புகளை, அந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து கூப்பிட்றார். சந்தி தேச ஒரு ஆர்டர் கொடுக்குறார், போய் கடிங்கோ அப்படின்ட்டு. தேவதேவக சனாதனக, தேவதேவனான அந்த சனாதனமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மா அந்த எறும்புகள் கூட்டத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தார். भविष्यति न संशयः स वम्रीं संविदेश अत देवदेवः सनातनः. तम् उवाच तदा वम्री देवदेवस्य मापतेः निद्राभङ्गः कथं कार्यः देवस्य जगतां गुरोः. ஸோ தம் வாச்ச ததா வம்ரி, வம்ரி என்ன சொல்கிறது, தேவதேவசிய மாபதேகே, அதாவது மாவுடைய பதி, லக்ஷ்மியுடைய பதியான அந்த விஷ்ணுவுடைய, தேவதேவனான அந்த விஷ்ணுவுடைய நித்ராபங்கம் கதம் காரியக, அவரோட தூக்கத்துலேருந்து நான் எப்படி எழுப்புவேன் கேட்குறது, அந்த எறும்பு கேட்குறது. ஸோ அவருடைய நித்திரையை நான் எப்படி கலப்பேன், கதம் காரியக நான் எப்படி பண்ணுவேன், தேவசிய ஜெகதாங்குரோ, உலகத்துக்கே தலைவன் அவர், அவரோட தூக்கத்தில் போய் நீ என்னை கலக்கி சொல்கிறேன், நான் எப்படி பண்ணுவேன், அது தோஷம் இல்லையா கேட்குறது, வம்ரி கேட்குறது. निद्राभङ्गः कथाच्छेदः दम्पत्योः प्रीतिवेदनं शिशुमातृविभेदश्च
समं स्मृतम् ஸோ அந்த பம்ரி பேசுறது இப்போ நித்திரையிலேருந்து எழுப்புறது, தூக்கத்துலேருந்து எழுப்புறது, கதையில் விக்னம் உண்டாக்குறது, கதாச்சேதக ஒரு கதை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே போய் ஏதாவது விக்னம் பண்ணுறது, அந்த கதை நடக்க விடாமல் பண்ணுறது. அப்புறம் தம்பத்தியோக பிரீத்தி வேதனை, ஆம்படியான பொண்டாடி அப்படி அந்யோன்யமாக இருக்கும்போது, அவள் அன்பாக இருக்கும்போது அவகிட்ட சண்டையை மூட்டி விடுறது. ஸோ அவளுடைய பிரீத்தியை கெடுக்கிறது, அவளை அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் சிசு மாத்ரு விபேதஷா, அம்மாக்கும் பிள்ளைக்கும் நடுவில் சண்டை உண்டாக்கி அவளை பிரிவு ஏற்படுத்த வைக்கிறது. இதெல்லாமே பிரம்மஹத்யா சமம். ஒரு பிராமணனை கொன்ற தோஷம், பிராமணனை கொன்ற தோஷம் பிரம்மஹத்திக்கு ஈக்குவலான தோஷம். எப்படி தூக்கத்துலேருந்து எழுப்புறது அப்படின்னு ஸ்மிருதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கே, அவ்வாறு எண்ணப்படுகிறதே அப்படின்னு இந்த வம்பி கேட்கறது. तत्कथं देवदेवस्य करोमि सुखनाशनं किं फलं भक्षणात् देव येन पापं करोमि अहम्. ஸோ தேவதேவசிய, தேவனுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவுடைய சுகநாசனம், அவருடைய சுகம் போயிடும், சுகமாக தூங்கிட்டு இருக்கார். அந்த சுகத்தை நாசப்படுத்துகிற அந்த காரியத்தை தற்கதம் கரோமி, நான் அது எப்படி பண்ணுவேன் கேட்குறது பிரம்மாவை பார்த்து வம்ரி. ஸோ நான் அதை பண்ண முடியாது. கிம்பலம் பட்சணா தேவ, எனக்கு என்ன பயன், நான் அவரோட தூக்கத்தை கெடுக்கிறனால எனக்கு என்ன பயன்னு கேட்குறது. அது தேவ ஏன்னா பாப்பம் கரோமியகம், நான் பாவத்தை பண்ண போகிறேன், அதுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேட் பண்ணுங்கன்றது. இப்போ வம்ரி பொலிட்டிஷியன் ஆகிடுது. அந்த பாவத்துக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுங்கோ, பலம் இல்லாமல் நான் எப்படி அதை பண்ணுவேன், அந்த தோஷத்தை அந்த பாவத்தை கேட்குறது. தத்கதம் தேவதேவஸ்ய கரோமி சுகநாசனம் கிம் பலம் பக்ஷணாதேவ ஏன பாவம் கரோமி அஹம். பட்சணாத் தேவ, தேவ பிரம்மாவே, பட்சணாத் தேவ सर्वः स्वार्थवशः लोकः कुरुते पातकं किल तस्मात् अहं करिष्यामि स्वार्थं एव प्रभक्षणम्. எல்லாம் உலகமே லோகக, உலகமே சர்வ ஸ்வார்த்தவசக, எல்லாம் தனக்கு வேண்டி என்ன வேணால் பண்ணுவான். உலகமே அப்படி தான் இருக்குது, தனக்கு காரியம் ஆனனே என்ன வேணால் பண்ணலாங்கிற முடிவில் தான் இருக்குது சர்வக எல்லாருமே. குருதே பாதகம், அதுக்கு வேண்டி பாதகம் எல்லாம் பஞ்சபாதகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா. தனக்கு தனக்கு காரியமாகுமா, அப்போ பஞ்சபாதகம் பண்ணுறேன்னா ரெடிங்கிறான், அப்படி இருக்கா. ஆகவே நானும் பண்ணுறேங்கிறது இது. ஸோ தஸ்மாத், ஆகவே அகம் கரிஷ்யாமி, நான் பண்ணுறேன். சர்வ சுவார்த்தமேவ பிரபக்ஷணம், என்னோட காரியம் ஆகிறதுக்கு வேண்டி தான் நான் பட்சணம் பண்ண போகிறேன், இந்த நான் கயிறை நான் சாப்பிட போகிறேன். அதனால என்னுடைய நன்மை என்னது, அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்போ நான் வேணால் இதை சாப்பிட்றேன் அப்படி சொல்கிறது. ब्रह्मोवाच तव भागं करिष्यामः मखमध्ये यथा शृणु तेन त्वं कुरु कार्यं नो विष्णुं बोधयमाचिरम्. ஓகே, நோங்கிறது நகை. தவபாகம் கரிஷ்யாமா, அதான் மக மத்தியே, அது யாகம் நடக்கும் இல்லையா, யாக நடுவில் யாக பலனில் ஒரு போர்ஷன் உனக்கு தரோம் நாங்கள். யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனில் உனக்கு ஒரு போர்ஷன் ஏகம் தவ பாகம், உனக்கு என்ன பாகம் உண்டோ அதை நான் உனக்கு தரேன். ஸோ யாக பலன் உனக்கு உண்டு. யதா ஸ்ருணு, நீ கேளு. தேனத்துவம் குரு காரியம் நக, ஆகவே அந்த பலனை வச்சுண்டு இப்போ நீ எங்களுக்கு காரியம் பண்ணு. நக காரியம் குரு, எங்களுடைய காரியத்தை நீ பண்ணு. விஷ்ணு போதைய மாச்சிரம், விஷ்ணுவை எழுப்புறதுக்கு உண்டான காரியத்தை போதனம் பண்ணுறதுன்னா எழுப்புறது. ஸோ விஷ்ணுவை அவரோட ஸ்திர புத்திக்கு வரணும், அவர் தூங்கிட்டு இருக்கார் இப்போ. ஸோ அவரை எழுப்பு, மாச்சிரம் லேட்டாகாது, சட்டுப்பண்ண காரியம் ஆனால் எழுப்பு அப்படிங்கிறார். तव भागं करिष्यामः मखमध्ये शृणु तेन त्वं कुरु कार्यं बोधयमाचिरम्. तेन त्वं कुरु कार्यं नः विष्णुं बोधयमाचिरम्. ओम कर्मणि पार्श्वे च अविर्दानात् पतिष्यति तत्ते भागं विजानीहि कुरु
त्वर अन्विता ஸோ ஹோம கர்மணி ஹோமம் நடக்கிறோச்சே அந்த யாகம் நடக்கிறோச்சே சைட்லெல்லாம் விழும் இல்லையா அந்த ஹவிஸ் எல்லாம் போடுறோச்சே கொஞ்சம் எல்லாம் கீழெல்லாம் விழா அதை நீ சாப்பிட்டுக்கோங்கிற இதான் உன் பங்கு. ஸோ பாஷேஜா ஹவிர்தானாத் பதிஷ்யதி. ஸோ அந்த ஹவிஸுக்கு போடுறோச்சே அது கீழே விழக்கூடியது எல்லாத்தையும் தத்தே பாகம் ஜானிகி அதுதான் உன்னுடைய பாகம். ஸோ அதான் எறும்பு அங்கே சுற்றி அந்த நெய்யெல்லாம் விடுறதுல எறும்பெல்லாம் மொச்சு நடக்க போட்டிருக்கு. ஸோ தத்தே பாகம் தான் அது உன்னுடைய பாகமாக எடுத்துக்கொள் அறிந்துகொள். குரு காரியம் துவரான்விதா வேகமாக துவரான்விதானது வேகத்தோடு கூட எங்களுடைய காரியத்தை நீ இப்போ பண்ணுன்னு பிரம்மா சொல்கிறேன். होम कर्मणि पार्श्वे च हविर्दानात्मतिष्यति तत्ते भागं विजानीहि कुरु कार्यं त्वर अन्विता. सुत उवाच इत्युक्ता ब्रह्मणा वम्री तनुषः अग्रं त्वर अन्विता चकाद संस्थितं भूमौ விமுக்தாச்யா ததாபவத். ஸோ இவ்வாறு சொன்ன உடனே வம்ரி என்ன பண்ணுறது அந்த எறும்பு தனுஷக அக்ரம் அந்த அது அவர் எங்கே தலையை சாய்ச்சி வச்சுருக்காரோ அதுக்கிட்ட போய் நல்லா கடிச்சு வச்சுது. தொரான்விதா அதை சாப்பிட்டுது. சக்காதன்னு ஏற்றுன்னு அர்த்தம் சாப்பிட்டுது. பூமவும் சம்ஸ்திதம் பூமியில் பதித்து வைக்கப்பட்ட அந்த தனுஷோட அக்ரம் அந்த எட்ஜை போய் நல்லா கடிச்சு அந்த நாணை கடிச்சு விமுக்தா ஜியா ததா அபவத்து அந்த கட்டு அறுந்து போச்சு. இந்த ஜியாங்கிறது நான் கயிறு அந்த ஜியான அந்த நான் கயிறு அறுந்து போச்சு. விமுக்தான விடுபட்டது. सोतौवाच इत्युक्ता ब्रह्मणा वम्री तनुषः अग्रं त्वरान्विता तपात संस्थितं भूमौ विमुक्ता तथा अभवत्. प्रत्यञ्चायां विमुक्तायां मुक्ता कोटिः तथा उत्तरा शब्दः सम् अभवत् घोरः तेन त्रस्ताः सुराः तदा. ஸோ பிரத்யஞ்சம்னு சொன்னான்னா இந்த நாணை கட்டி வைக்கிறதுக்கு பேர் பிரத்யஞ்சம் பண்ணுறதுன்னு பேர். அந்த ஜாவை அந்த நான் கயிறு அப்படி இழுத்து கட்டுறா இல்லையா அதுக்கு பேர் பிரத்யஞ்சம் பண்ணியாச்சுன்னா அந்த தனுசு வந்து ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பிரத்யஞ்சாயாம் விமுக்தாயாம் இப்போ என்னாச்சு அது ரெடியாக இருந்த வில்லு இப்போ கட்டு போச்சு அது வந்து நான் அறுந்து போச்சு. ஸோ முக்தா கோட்டிக்கு எட்ஜு அறுந்து போயிடுது. ஸோ கோட்டின்னு எட்ஜு. ஸோ முக்தா கோட்டிக்கு தத்தா உத்தரா மேலே அந்த மேல் பாகத்தில் உள்ள அந்த எட்ஜு வந்து அறுந்து போயிடுது. அந்த நான் கயிறு அறுந்து போயிடுது. பயங்கரமான கோரகா தேன சப்தகா சமபவத்து பயங்கர கோரமான ஒரு சத்தம் அந்த நான் கயிறு அறுபட்ட உடனே அந்த வில்லோடு பயங்கர ஒரு சத்தம் கேட்டுது. திரஸ்தா சுராகா ததா இதை கேட்டு இந்த சத்தத்தை கேட்டு தேவர்கள்லாம் நடுங்கி போயிட்டான். திரஸ்தாகான பயத்திரஸ்தா பயத்தினால நடுங்கி போயிட்டான். அந்த சத்தம் அவ்வளோ பயங்கர சத்தம் கேட்டுது. प्रत्यञ्चायां विमुक्तायां मुक्ता कोटिः तथा उत्तरा शब्दः सम् अभवत् घोरः तेन त्रस्ताः सुराः तदा. ब्रह्माण्डं क्षुभितं सर्वं वसुधा कम्पिता तदा समुद्राश्च समुद्विग्नाः त्रेसुश्च जलजन्तवः. ஸோ பிரம்மாண்டமே நடுங்கிறது. த என்டையர் யூனிவர்ஸ் அப்படியே கலங்கி போயிடுதான். சர்வம் வசுதா பூமியெல்லாம் எர்த்குவேக் தான். கம்பிதா ததா நடுங்கிறது பூமி நடுங்கியது. சமுத்திராஷ்ட சமுத்விக்னாக ஒரே சுனாமி தான். ஸோ சமுத்திரமெல்லாம் அப்படி கரையை தாண்டிட்டு வருது. உத்விக்னம்னு அப்படியே பயங்கர அலைகளை கொண்டு வருது. அப்படியே குழம்பி போய் கிடக்கு சமுத்திரம். திரேசுஷ்ட ஜலஜந்தவக அதனால சமுத்திரத்தில் இப்போ ஏற்பட்ட அலை அடிக்கிற வச்சு அங்கே உள்ளே வாழக்கூடிய ஜந்துக்கள் ஜலஜந்தவக ஜலத்தில் வாழக்கூடிய அந்த மிருகங்கள் அந்த மீன்கள் எல்லாமே திரேசுஷ்ட பயந்து போயிடுது. என்னடா நடக்கிறது கடல்லான்ட்டு எல்லாம் அடிச்சுன்னு வெளியில் வந்துருமா இல்லையா இப்போ அதனால எல்லாமே பயந்து போயிடுது. அப்படி ஒரு இடி சத்தம் கேட்டுது அந்த தனுசு ஒடிஞ்ச உடனே. ब्रह्माण्डं क्षुभितं सर्वं वसुधा कम्पिता तदा समुद्राश्च समुद्विग्नाः त्रेसुश्च जलजन्तवः. बहुभूवाताः तथा च उग्राः पर्वता च कम्पिरे उल्कापाता महोत्पाता
बभूवुः दुःखसंशिनः ஸோ வாத்தாக பபுகு ச உக்ராக உக்கிரமான காற்று பயங்கர சண்டவாதம் சொல்கிறோம் இல்லையா பயங்கர காற்று கொடிய காற்று வீசியது பர்வதாஷ்ட சக்கம்பிரிய மலைகளே நடுங்குறது பர்வதங்கள் எல்லாமே நடுங்குறது சக்கம்பிரே ஸோ உல்கா ஆபாத்தா உல்கானது கொள்ளிவாய் மின்னல் கொள்ளிவாய் மின்னல்லாம் கிளம்புறது வானத்துலேருந்து அப்படியே கிளம்புறது மகா உத்பாதங்கள் கேடு நிமித்தம் ஏதோ ஒரு கேடு காலம் வருதுங்கிறத காட்டுற மாதிரி உத்பாதங்கள் துர்நிமித்தங்கள் ஏற்பட்டன பபூகன்னு ஏற்பட்டன துக்க சம்சினக துக்கத்தை சொல்லக்கூடிய கேடு நிமித்தங்கள் எல்லாம் அப்போ ஏற்பட்டது உத்பாதாக இன்னும் ஒன்று படிக்கலாம்பா ओके मैम திஷோ दिशो घोरतराश्च आसन् सूर्यः अपि अस्तङ्गतः अभवत् चिन्ताम् आपुः सुराः सर्वे किं भविष्यति दुर्दिने ஸோ திஷாக கோரத்தராகாச்சா திசக எல்லா திசைகளும் பார்த்தாலே பயமாக இருக்குது ஒரு திசையும் பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி இருள் சூழ்ந்து இந்த மாதிரி ஒரு சத்தத்தினாலேயே இடி சத்தம் பூமி நடுக்கம் எல்லாம் ஏற்பட்ட போது திசைகளும் கோரமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆசன் சூரிய ஹபி அஸ்தங்கதக சூரியனே மறைஞ்சு விட்றான் அவனுக்கே ஒரு பயந்து போயிட்டான்னு தெரில சூரியனே மறைஞ்சு போய்ட்றான்னு சொன்னானா அப்போ ஒரே எங்குமே இருளாக இருக்குது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது ஸோ சிந்தாமாபகு சுரா சர்வே இப்போ என்ன நடக்கிறதுனே தெரில தேவர்களுக்கு ஒரே கவலையாயிடுது சர்வே கிம் பவிஷ்யதி துர்தினே என்ன நடக்க போகிறது கெட்ட நாள்கள்லாம் வரப்போகிறதா துர்தினே பவிஷ்யதி துர்தினேன்னு கெட்ட தினங்கள் எல்லாம் ஏற்பட போகிறதா என்ன நடக்கிறது தெரியலையேன்ட்டு தேவர்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள் दिशः घोरतराश्च आसन् सूर्यः अपि अस्तं गतः अभवत् चिन्ताम् आपुः सुराः सर्वे किं भविष्यति दुर्दिने सर्वं जगदम्बार्पणमस्तु।